தொழிலுக்கு மெயினா காணும் காணும் விடுங்க. நீங்க கொஞ்சம் பாருங்க, நான் கதைக்க வேண்டியிருக்கு, நிறைய கதைக்க வேண்டியது. இதில் நல்ல பெண்களுக்காண்டி போராடுறோம், பெண்களை அவமானப்படுத்துறவனுக்காண்டி போய் கதைக்கிற வந்துட்டு நேற்று அதுல போய் மயிலண்ட மனைவி, பெனிஜலண்ட மனைவி, மற்றது தாயம், இந்த 3 பேர போட்டோவையும் போட்டு என்ன செய்து கொண்டிருந்தது. அதுல கரண் சுபாஷ் நின்று விளக்கம் கேட்கிறார். பெனிஜலனும் கரண் சுபாஷின் நண்பர்களா இல்லையா? அவன் மனசிய போட்டு அடிக்க என்னடா செய்யறேன் எதிர்த்து கேட்டுருக்கணுமா இல்லையா? நான் பெனியானோட இப்ப பிரச்சனையா இருந்தா கூட அதே இடத்துல நான் இருந்தேன்னா கிழிச்சிருப்பேன் அவன் மனசிய போட்டாக்கு. ஏனென்றா ஒரு நேரம் எங்களோட நண்பனா பழகினவன் அவன் மனசிய போட்டு அடிக்க நான் கிழிச்சிருப்பேன். இப்போ நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டு அதுல அவன் மனசின் போட்டோவை போட்டு அடிக்க கதைக்கிறாங்களே, அவங்க என்னன்னு சொல்றோம்? அவங்க எல்லாம் பெண்களுக்காண்டி கதைக்கிறாங்களா இல்லையா? ஒரு மூதாட்டி வேற இருந்து கதைச்சு கொண்டிருக்கிற முன்னாடி ஒரு பேர் இல்ல. அந்த மூதாட்டி என்ன பார்த்தவன் இந்த பிள்ளைன்ற வெளியேன அப்ப பிள்ளைங்க மனசு வந்து மருமகன் இல்ல, மருமகன் போட்டோவை போட்டு அடிச்சு கொண்டிருக்கிறாங்களா? அப்ப அதுல இருந்து கட்டி இருக்க வேண்டாம், நெடுங்கொடாது. அப்ப இதுல எல்லாம் பெண்களுக்காண்டி போராடினமா? நான் அதே இடத்துல நின்றுந்தா கழிச்சிருப்பேன். அவங்களை எல்லாரையும் பெண்கள்கிட்ட போட்டு அடிச்சு கொண்டு பெண்களுக்காண்டி போராடினமா? அதுல 4 பேர் பெண்களுக்காண்டி கதைக்கணுமா? பெண்களை வச்சு தொழில் செய்யறவங்க எல்லாம் எப்படி செய்வாங்க? பொது வழியில பெண்கள்கிட்ட போட்டோவை போட்டு அடிப்பாங்க. அவனுக்கு எவ்வளவு விலைக்கு மெரிஜானுக்கு நண்பன் என்றவன் நண்பன் நெருங்கிய நண்பன் கரண் சுபாஷ் மெரிஜானுக்கு அவன் மெரிசிட்ட போட்டோவை போட்டு அடிக்க வைக்க அதுலயே நிக்கிறானா? மற்ற இன்னொரு மூதாட்டி எந்த புள்ள வெனிஜான புள்ள மெரிசி மருமகள் இல்ல, மருமகளை போட்டு அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுல நின்று பார்த்து கொண்டு நிக்குது. இதுவரையெல்லாம் என்னன்னு சொல்றேன்னு நீங்களே சொல்லுங்க. அடிக்காதீங்கோ கதைக்காதீங்கோ எல்லாரும் சொல்றீங்க. விளையாண்டு இதுக்கு ஒரு விளக்கம் தாங்க நீங்க பாப்போம். எனக்கு மெத்த எல்லாம் வேணா இதுக்கு மட்டும் நேற்று நடந்த ஆதாரத்தோடு நடந்த ஒரு விளக்கம் தாங்கோ, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கு. இப்ப என்னடா தம்பி, இப்ப நீங்க இப்படி இதுகளை சொல்லிக்க ஆதாரங்களை தான் நாங்கள் கேட்பினோம். கடைசி மட்டும் ஆதாரங்களை இங்க போட வேண்டாம், கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு கொடுங்க ஆதாரங்களை. இப்ப நான் சொன்னேன் இவர் வாட்ஸ்அப் குரூப்ல நடத்தினேன், அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. நான் முதல் சொல்லி அதுல விட்டேன், அதுக்கு ஆதாரம் இல்லை, இதுக்கு ஆதாரம் இருக்கு. இவர் பிரான்ஸ்ல நடத்தின ஆதாரம் இருக்கு. ஆதாரங்களை நீங்கள் கொடுக்க வேண்டாம். நான் கொடுக்க மாட்டேன், நான் பப்ளிக்ல கொடுக்க மாட்டேன். நான் கேட்டேன் என்னன்னா அந்த பெனிஜலண்ட மனைவியை போட்டு அடிக்க வச்ச அவன் நெருங்கிய நண்பன் என்று சொல்ற கரண் சுபாஷ் என்று வரும். இன்னும் ஒரு மூதாட்டி அவன் தந்த மகன் என்று சொல்லி கதைக்கிற வைப்போ அப்பா அவன் மகன் மனசு வந்து மருமகன் அடிக்க பார்க்கவே என்னன்னு சொல்றேன். இல்ல இதுகளுக்கு விடக்கூடாதாம்பி. ஆனால் ஆதாரங்களை நீங்கள் வெளியில விட வேண்டாமட்டு சொல்றேன். ஏனண்டா அது கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், அதுன்ற வீரியம் தெரியும். சரியா? ஏனண்டா ஆதாரங்களை கொடுக்க அவங்க அதுக்கு வேற ஏதாவது சமைச்சு போடுவாங்க. சரியா? விளங்குதா? கேக்குதா? இது கேக்குதண்ணா? கேக்குது. கேக்குதண்ணா? ஓகே. ஓ, அதான் ஆதாரங்களை நாங்கள் கவனமா வச்சுக்கொண்டு கொடுக்க வேண்டிய இடங்கள்ல கொடுத்து விட்டா பிரச்சனை முடிஞ்சது. நாங்க இதுல இருந்து கூவி கொண்டிருக்க தேவையில்லை அவங்கள பற்றி. நான் அதான் அண்டே சொன்னான் தானே, ஆம்பளைன்னா போட்டி இருக்கணும். அது போட்டி இருந்தது ஒரு கிழமை தாங்கள் மயிரை குடி புடுங்க எல்லாம் போனது. இப்ப நான் அதை விட்டுட்டேனே சொல்லுங்க. இவங்களை எல்லாம் ஒரு மனுஷனால கணக்கெடுக்கிறது. நான் இவங்களை இப்ப ஒரு போட்டி போறேன்னா தராதரம் பண்ணுமல்ல கவலை. இவங்களை என்ன ஒரு ஆட்கள் என்று நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டு நீங்க பின்னால போறீங்க. போட்டோ போட்ட அதுல நிக்கிற அந்த ரஞ்சன் சொல்லுது, அது பெரிஞ்சகண்ட அக்கான்னு சொல்லுது. அப்ப சாயம் அவன் நிக்கிறாதானே அதுல ரெண்டாவது சொல்ல தெரியாது. இது பெனிஜகண்ட போட்டோ இது போடாது சொல்ல தெரியாது.
கரண்ட் வாசல்கிட்ட குதாவே கீழே குதிக்கணும். எனக்கு அதுக்கு சொல்ல தெரியாது. போடாதீங்க, பொம்பளைங்களை போட்டோ போடாதீங்க வந்து. பொம்பளை பொம்பளைங்களை போட்டோ போடாதீங்கன்னு சொல்லி சொல்ல தெரியாது. கேடு அப்படியானவங்கலாம் அப்படியானவங்களோட பயணிக்குங்க. சரி, மற்ற பனீஸ்வரியன் அந்த குழந்தை அது கொஞ்சம் நிக்குது. பனீஸ்வரியன் அதுல அது அது இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பொம்பளையும் நானில மரியாதை வச்சிருந்தேன். 2 பிள்ளைய வச்சு இதை படிப்பிச்சு வளர்த்தேன்னு சொல்லி அது பிள்ளைகள் என்ன மாதிரி போகுதுன்னு தெரியாது. நீ தாய் மாதிரி தானே பிள்ளைகளும் இருக்குமே. நீ இல்ல இல்ல என்ன பத்தி அவ கதைச்சவா நான் அவக்கு அக்கான்னு தான் மரியாதை கொடுத்தேன். மனீஸ்வரிக்கு நான் இனி கதைப்பேன். மனீஸ்வரி எங்கன்னாலும் அடிப்பேன். வேற சொல்லித்தான் அடிக்கிறேன். நான் என்ன நான் மரியாதை கொடுத்துருந்தேன். இல்ல ஓகே ஓகே மரியாதை சொல்லி வச்சிருந்தா மரியாதை வச்சிருந்தா இல்ல அவருக்கு மரியாதை. அவன் சமுதாயத்துல என்ன மாதிரி திடீர் ஒரு கேடு பொம்பளைன்றது எங்களுக்கு தெரியும். வெளியில தெரியும். நான் அதெல்லாம் வந்து எல்லாம் வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிய வந்ததானே பிரச்சனை. அதெல்லாம் முடிச்சு அவனோட வாயாலேயே தான் என்ன வேலை செஞ்சேன்னு தெரியறேன். நான் எப்படி ஆம்பளையோட காய்ச்சல் தெரியலன்னா அவன் நேரையே சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை தான் பனீஸ்வரி அக்கா பனீஸ்வரி. ஓகே, அப்ப நான் அதனால அவ பற்றி நான் அதான் சொன்னா நான் 2 செவ்வாய்க்கிழமையில இருந்து இவங்களோட போட்டி போடுறது எனக்கு தகுதி இல்லதான் உனக்கு. அதான் நான் சொல்லுவேன். இல்ல ஆனா ஒரு நேரம் நான் பெனிஜகனோட நண்பனா பழகினான். அவன் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல போட்டிருந்தானே எனக்கு இப்பதான் தெரியும் 2-3 நாளைக்கு முதல். ஆனா அதெல்லாம் விட மாட்டேன் நிச்சயமா. ஒரு காலம் நண்பன் என்ற முறையில விட மாட்டேன். நண்பன் சொல்லி பழகினா அங்க நிக்கிற அந்த பொம்பளை அந்த போட்டோ அடிக்க இந்த பொம்பளை ஒரு நின்று சிரிச்சுக்க நிக்கிறா வெளியில அந்த பாபுஜின்ற ஐடியில தெரியற தாயகம் அவதான் சொல்றேன். என்னையும் வந்து ஃபாலோ பண்ணி கிடக்கு பேச இதுல டிக்டாக்ல அவக்கு தான் சொல்றேன். நான் போய் நிக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இல்லையா? பெனிஜகன் அந்த இதுன்னு சொல்லி சொன்னா அது கேட்டா ஒரு பொம்பளைய போட்டு அடிக்கலாம். அதை நீங்க சொல்ல தெரியாது. இந்த இது தம்பி இப்படி கதைக்காதங்கன்னு சொல்லி அவன் கடிக்க காய்ச்சிக்க நிக்கிறீங்களா? அடுத்த கீழே நிக்கிற கரண்ட் வாசி தன் மகன் மேரியண்டோ உடனே பெனிஜகனே. ஓகே, அதை விடுங்க. அதை நான் சொன்னேன் தானே இவங்களை அளவாவே கருத வேணாமங்க. அதான் நேற்று எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு மனுஷியோடய ஒழுங்கா கதைக்க தெரியாது. நம்மளுக்கு சொன்னாங்க சசி என்ற நாய் ஒரு பெண்ணை கல்யாணம் செஞ்சா ஒரு பெண்ணோட என்ன மாதிரி கதைக்கணும் மட்டும் தெரியாமல் ஒரு பப்ளிக்ல அவ்வளவு பேருக்கு முன்னால அந்த பொம்பளைய மனுஷியோட கதைக்கிறான்டா. இவன் எல்லாம் ஒரு மனுஷன். இவன் சமுதாயத்துக்கு கேடு கட்ட நாய். சமுதாயத்துல பெண்களை திருத்தவர் தான் மூதேசி. எனக்கு மற்ற யார பத்தியும் கவலை இல்ல. மயூரன் உன்னோட எனக்கு போட்டி எனக்கு தகுதியே இல்லடா லூசா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். மயூரன் வந்து அது தன் பிரச்சனையை தானே பார்த்து கொள்ளுவார். அவரை விடுவோம். பெனிஜகன் இன்றைக்கு மட்டும் எங்களோடையும் எதிர்த்து கதைக்க இல்லை. நாங்கள் ஒரு போட்டதும் இல்லை. என்ன வந்து கேட்டவன் நீங்க போட்டதும் உண்டு. நான் இல்லைன்றே சொல்லிட்டேன். முந்தி போடையக்க நான் போடவும் இல்லை. அப்படியான கேவலமான வேலை செய்ய மாட்டேன். அவனோட நண்பனா பழகிட்டு ஆனா யாரோ செய்ததுக்கு எங்கள்கிட்ட வந்து இப்ப நேற்று காட்டி கொடுத்துட்டு நம்ம யார் போட்டோ வேண்டும் அவன் புது நண்பர்கள் தான். ஆனா நான் இதை விட மாட்டேன். பெனிஜகன் மனுஷியை போட்டோ அடிச்சதுக்கு நான் விளக்கம் வடிவா எடுத்துக்காம விட மாட்டேன். கூட நண்பன் பயணிக்கிறாங்களாம் கேவலம் கெட்டவங்க. 14 பேர் குரூப்பு. என்னத்துக்கு குரூப்பு போடுறவ எனக்கு விளங்கையில் அப்படி போட்டோவில் கொடுக்குறோம். எடுத்து போட்டு அடிங்க உண்டு அவன் கூட பழகிறவன் போட்டோவி. தமிழ் மகன் அதுக்கே குரூப் போடுறவே அதுக்குதான் கூட பழகிறவன் மனுஷன் போட்டோவையே போட்டு எடுத்து அடியாண்டு. நான் பெனிஜகன் 2-3 உதவி செய்ததுக்காண்டி அவனை நான் கடைசி வந்தாலும் போட்டு அடிக்க மாட்டேன். அவன் கதை கேட்க எதிர்த்து கதைக்கிறேன். அது வேற கதை. ஆனா இப்படி போட்டோ பொம்பளையாட்ட போட்டோ போட்டு அடிக்க மாட்டேன். அவனை எதிர்த்து கதைப்பேன். அவர் கதைச்சவர் நான் கதைச்சேன். நான் ஆனா அவன் எனக்கு உதவி செய்தவன் 2-3 அதை நான் மறக்கவும் மாட்டேன். ஒரு டாக்டர் நம்பர் எடுத்து தந்தவன் அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஆயுர்வேத டாக்டர் நம்பர் எடுத்து தந்தவன் அதால எனக்கு எவ்வளவு உதவி கிடைச்சேன்னு எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் மறக்க மாட்டேன். என்ன சொல்றேன்னா சொல்லுங்க பிள்ளையாண்டி என்ன இவங்க எல்லாம் ஒரு மனுஷனா கணக்கு எடுக்க வேண்டாம். நீங்க கூட வேலையை பார்த்தேன் சொல்லுங்க. நாங்கள் அவங்கள முக்கியமாக்க மாட்டோம் புலியாண்டி என்ன. ஆனா பெனிஜகன் போட்டோ பெனிஜகன் மனசின் போட்டோ அடிச்சாக்கவே பதில் சொல்லியே ஆகணும். அதுல நான் விட்டுட்டு இருந்ததா அதுல நண்பர்கள் நிக்கணும் அம்மா மேரண்டு நிக்கணும் பாப்பினம் தான் விட்டுட்டு இருந்தேன். நான் இப்ப அவன் ஜோதிச்சு பாருங்க யூடியூப்ல எல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கிறாங்களா அவன் மனசின் போட்டோவே. எவ்வளவு கேவலம் சொல்லுங்க. அப்பம் எனக்கு அவன் ஒரு உதவி ஒன்று செய்தவன் அதை நான் மறக்க மாட்டேன். ஒரு மருந்து நம்பர் ஒன்று எடுத்து தந்தவன்
அதால நான் இதை விடவே மாட்டேன். இதுக்கு நான் கண்டாயம் கிளிப்பேன். தம்பி பொம்பளைகளுக்கு தம்பி ஆண்டி போராடுறேன், என்னண்டா பொம்பளைகளுக்கு ஆண்டி போராடுறேன் பெரிய மனசையை எப்படி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறதா? ஓ நேற்று நான் மயூரண்ட வாய்ப்பு அதுல போட்டதுக்கு சரி. ஆமா மக்காட போட்டோவும் போட்டிருந்தது. வணக்கம் நம்பர் 1. வணக்கம் கௌரி. ஆமா பிரியாணி. இவன் மயூரன் சொல்லாத சாஃப்ட். அப்ப ஆகவே அவன் இதுல சத்தம் போட மாட்டான். அதுக்கு நாங்கள் எதிர்கருத்து போடத்தான் வேணும். தெரியும் அண்ணா அவங்க நாளையே கேட்பாங்க, அவர் அங்கே ஏறி நிற்கிறார், அவர் கேட்கல, நீங்களையும் கேட்கிறீங்களே இல்லை கேட்பாங்க. மயூரன் அங்கே ஏறி போறபடியா? நாங்கள் பெனிஜகன் ஏறி போகாதபடியா கதைக்கிறோம். மயூரன் அங்கே ஏறி போய்க்க அவங்க கேட்பாங்களே இல்லை, மயூரன் அங்கே ஏறி வருதே அவர் கேட்க இல்லையே. ஏதோ கதைகள் கதைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க கதைக்கிறேன்டா நான் சொல்றேன். நான் அங்க அவன் இதுக்கு கடைசி மட்டும் போக மாட்டேன். இல்ல இல்ல மயூரன் போறது அதான் சொல்றது. அதான் அது எனக்கு என்னென்று விளங்கல. அவனுக்கு பாயிண்ட் அவனோட பயணிக்கிற ஆளுக்கே இப்படி செய்யறான்டா. அதுதான் சொல்றேன், தண்ட மனசியா போட்டு அடிக்கிற ஒரு இடத்துல போய் நிக்கிறேன்டா. எனக்கு அது பிள்ளைங்க அவரே முடிவு எடுக்கட்டும், அதுக்கு நாங்க சொல்லல. அது மயூரன் ஏன்னா நாங்க கதைக்க கூடாதுதானே அதுல. அதுலதான் அதனாலதான் நல்ல கதைக்க இல்ல. பெனிஜகன் அதுல இல்ல, அவன் இல்லாதவன் நிக்கணும். அது கேட்க இல்ல நண்பர்கள். நான் இந்த புள்ளி அவன் சொல்றதெல்லாம் அதே இடத்துல நிக்கணும். என்னவன் எதிர்த்து போயும் விட்டான், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவன் செய்த ஒரு உதவி, அந்த மருந்துக்கு ஒரு நம்பர் ஒன்று எடுத்து தந்தவன் அந்த டாக்டர் ஆயில், அதை நான் மறக்க மாட்டேன். அப்போ அதுக்காக வேண்டிய இல்லை தம்பி, இப்படி சும்மா இல்ல. நான் அதுக்காண்டி விடையில அப்படி போட்டு அடிக்க. ஆமாம் ஆமாம் ஒரு நண்பன் பழகினா நண்பன் இருக்கணும் நாங்கள். ஆமாம் ஆமாம். ஆனா இப்படி சம்பந்தப்படாத ஆக்களை இதுக்கு சம்பந்தப்படாத ஆக்கள் இதை போடுறதெல்லாம் சரியான பிள்ளை. உண்மையா போட்டுட்டாலும் எங்களையும் விரட்டி விட்டுட்டாங்க. அவங்களெல்லாம் அவங்க நினைச்சு கொண்டிருந்தேன். நேற்று தான் எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் போட்டுறாங்க. அது அவங்க போட்டது மட்டும் பரவாயில்லைங்க. ஒரு யூடியூப்காரன் வேற எடுத்து தன் யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறான். அதை அப்ப யோசிச்சு பாருங்க, சிலோன்ல எவ்வளவு ஜனம் பார்க்குமெண்டு. ஆம்பளியோட டாட்டி விடுங்க, ஆம்பளியிட்ட போட்டோவை போடுங்க, அது வேற பிரச்சனை. பொம்பளையிட்ட போட்டோவை போட்டுக்கோ, பொம்பளையிட்ட போட்டோவை போட்டுக்கொண்டு அடிச்சு கொண்டு நான் பொம்பளையில தாக்குறேன்னா பொம்பளைகளுக்காண்டி போராடினமா கேளம் கிட்டவங்களுக்கு. உண்மையா யோசிச்சு பாருங்க. புலியாண்டியா முந்தியார் இதோண்டு இருந்ததா செல்லிவோன்லயே இப்படி கலைக்கிற பொம்பளையில வச்சு. அந்த தொழிலானா இங்க செய்யறது இங்க அதானா செய்யறது செய்தானா புடி வெட்டி கடையெல்லாம் பறிவோனது. வீடுகள எல்லாம் மனுஷன் பேர்ல இருந்தபடியா மனுஷில டைவர்ஸ் எடுத்து திரட்டி விட்டுட்டு இந்த தொழில் செய்ததால. அதுல பிரான்ஸ்லயும் செய்யறாங்க இதே தொழில. இப்ப அதெல்லாம் பிரச்சனைப்பட்ட பிராணம் ஸ்ரீலங்கால போய் வாட்ஸ்அப் குரூப்ல செய்கிறாராம். அதை இங்கே போய் தான் நினைக்கிறீங்க புல் இதெல்லாம் அந்த ஆதாரத்தோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் செய்கிறேன். அங்க வச்சு செய்யல. இல்ல முன்னம் டெலிபோன் ஒரு லைன் கூட நேரம் வேலை செய்தா இவ்வளவு காசு நான் கமிஷன் தர வேணும்னு சொல்லி அதுக்கு தானே அவங்க சுற்றுலானா அதுக்கும் ஆக்களை வச்சிருந்தது. அதுக்காக கலைக்கிற ஆக்களை
துருக்கியில வச்சிருந்தவராம். அதே மாதிரி பிரான்ஸ்லயும் இதே மாதிரி தெளிவானது பிரான்ஸ்லயும் வச்சு நடத்தினவராம். அதெல்லாம் நான் நினைக்கிறேன் ரஞ்சனம் கூட்டாளி வரியா. ஆனா ஸ்ரீலங்கால இருந்து கொஞ்சம் பேர் தான் அந்த ஆக்கள் இதுல வச்சு கதைப்பிக்காக்கள் மற்ற துருக்கியோ பேர் இந்த நாடு எல்லாம் கூட என்ன இது போடுறாங்க. அது குருஜி பாருங்க இது உண்மையா என்ன என்ன சார்? குருஜி வன்னிமேந்தனுக்கு ஹார்ட் அட்டாக் ஏதோ சும்மா போடுறாங்களா? எங்க ஓடுறதுன்னா சும்மா யாரும் போடுவாங்க விடுங்க. சும்மா போடுவாங்க விடுங்க. சும்மா சும்மா செல்லன் பிரிஞ்சு போனதுக்காண்டி சும்மா போடுறாங்க. செல்வன் பிரிஞ்சு போனானே அதுக்காண்டி சும்மா ஓடுவாங்க. தெரியாது உண்மை போய் தெரியானே எங்களுக்கு தேவையில்லை. இல்ல எங்களுக்கு தெரியாது. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இல்ல அவங்க எல்லாரும் சொன்னவங்க அதுல போட்டு கொண்டு வந்து செல்வன் பிரிஞ்சிட்டு தான் இல்ல. ஓகே அதுதான் வந்தது. செல்வன் பிரிஞ்சதும் உண்மையாங்களே தெரியாது. தெளிவான எங்களுக்கு தெரியாது செல்வன் பிரிஞ்சிட்டுதோ இல்லையான்றது கூட இல்ல. வேணுமென்று எழுதுவாங்க 20,000. சொல்லுங்கண்ணா. இல்ல இப்படி அது இது சும்மா வேணுமென்று எழுதுன்னு சொன்னா அதெல்லாம் கூடாதாலும் விடுங்க. இதெல்லாம் நான் அடிச்சா தெரியும். வேண்டாம் நான் ஒருக்கா போன் அடிச்சு பார்த்தா அடிச்சு பாருங்க ப்ளீஸ். ஓகே ஓகே நான் அடிச்சு பாக்குறேன். நீங்க என்னன்னா வெதர் ஏதோ பிரச்சனையான்னு சொன்னீங்க. அங்க ஊர்ல கன்னடங்கள்ல சூறாவளியும் அதுவும் இதுமா நடக்குது. அப்படியா? போட்டுகள் எல்லாம் பிரட்டி பெரிய டாசம் பண்ணுது அங்க புயல் காத்து. இங்க பேர்மிங்ஹாம் பொருளாத வெள்ளமா? இங்கேயும் வரப்போகுது வெள்ளம் அறிவிச்சுக்கிறாங்க. ஆனா இங்க மண்மூட்டை இறக்கி கொண்டிருக்கிறாங்க. சில இடங்கள்ல அந்த தண்ணி நிக்கிற இடங்கள்ல 20 ரூபா மண்மூட்டை இறக்கினவங்க. ஆமாம், சில ஏரியாங்கள்ல தண்ணி நிக்கிறது நம்மள. அதான் உங்க அப்படியண்டா இங்க இங்க இன்றைக்கு ஓகே, இன்றைக்கு நல்லா இருக்கு வேதம். என்னடா 2 நாளா மழை பெஞ்சோன்னு இருக்கு தொடர்ந்து. ஆனா நேற்று இங்க ஒரு மழை பெஞ்சோன்னு இருந்தா நான் வேலை செய்யல தானே. இட்ஸ் ஓகே. ஆனா இன்றைக்கு கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கு. ஆனா இங்க வேல்ஸ்ல இப்படி மழை பெஞ்சா ஓடிடும் தண்ணி வெளியில. எல்லாம் ஹில்லுகள் தானே. வணக்கம். வணக்கம் வணக்கம். வந்துட்டீங்களா? அப்ப என்ன இன்றைய களவா இல்லையா? களவு இல்ல, நார்மல். ஓடிக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு. நான் வந்தது 5:30. இன்னும் ஓட்டம் தொடங்கியது. எங்கட பரவாயில்ல, எங்கட இப்ப டவுனுக்கானே ஓட்டம் வந்து கொண்டே இருக்கு. என்ன பிரச்சனைடா, இப்ப கடைக்குள்ள கஸ்டமர்ஸ் எக்கச்சக்கமா நிக்குங்க. ஆமா ஆமா, அது பிளாக் டே நடக்குதானே. அவையில கிளியர் பண்ணி போகணும் முதல். அதுக்கப்புறம் தான் டெலிவரி நடக்கும். வீட்டை போறோம்னா சாப்பிடணும். எங்கட பகல ஓடிட்டு இப்ப ஓடிக்கொண்டிருக்கோம். 10 மணி மட்டும் ஓடும். நான் வாரது 5:30 தான் வருவேன். நான் முடிய 10:45 தொடங்கினான். 1 மணி நேரம் பவர்ஸ் எடுத்துட்டு ஓடிக்கொண்டிருக்கோம். தம்பி ஒன்றை திரும்பவும் சொல்றான், நித்திர ஒழுங்கா ஒரு அட்லீஸ்ட் ஒரு
6 hours தானே கொள்ள வேணும். அதோட கூட நேரம் வேலை செய்யாது என்று சொல்றோம். அது ஓமையா அதுக்கு நீங்க புரியல இங்கிலீஷ் கதை வசனங்களை போடுறீங்க, நான் எழுப்பி பார்க்க நித்திரியா முடிஞ்சு. இல்லடாம்பி அதுல இதெல்லாம் வருது தானே. இது என்ன அந்த சப்டைட்டில் தானே வருது. அந்த இங்கிலீஷ் விளங்காம இல்லை, அது பழைய இங்கிலீஷ் 50 வருஷம் இங்கிலீஷ். ஓ போறோங்க. எனக்கு ஓட்டம் வந்து This one here is all one order. ஓகே போட்டுவாங்க. ஓட்டம் வந்துட்டு எனக்கு முடிய போதும் ஒரு மணி தேர்தல் நான் போயிட்டோம். நான் ஓட்டுறேன். 5,000 ஐயோ விசா ஒரு காண இல்லை. அது 9, 10, 3.5 மணித்தியால வித்தியாசம் என்ன? 8, 11 மணி ஆச்சு இலங்கையில. ஆனா காண இல்ல, அவரு நிசாக்களை காண இல்ல. வருவினம் டோன் வரும். இது ஐயோ என்ன நடந்தது? ஓகே இந்த இதை சுத்துறதே நான் மண்டையால போகணும். என்ன எழுதுறாங்க? இல்லை இந்த கார்ல அந்த நவிகேஷன் போடுறோண்டா அது ஒரு இந்த எல்லாத்தையும் சுத்தி போடவும் தெரியும். அது என்ன சுத்துறது? இங்கே சுத்துறது நாங்க செலக்ட் பண்ணணும். எழுத்துக்களை செலக்ட் பண்ணி தான் அது அந்த ஸ்கேன் பண்ணிடாதோ. இல்ல இங்கே ஸ்கேன் பண்ணலாம். இல்ல இவர்கள் வந்து காருண்ட நவிகேட்ல போடுறேன். கார் இல்லையா, அவர்கள் தான் தேடணும். வாங்கிட்டான் டெலிபோன் சுவாம் பக்கண்டு பிடிச்சி கூட சரி போட்டோ. அதான் நானும் சொன்னேன், கூகுள்ல போயிட்டு போய் அந்த இது மலையாளர்களுக்கு அவ்வளவு சுத்தம். ஆனால் இது வந்து பக்கண்டு பிடிச்சிடும். அட்ரஸை வந்து டக்கண்டு போட்டோ பிடிச்சி காட்டும். இது மலைக்கு போனோம்னா கொஞ்சம் சுத்து வேற, ஆனால் திருப்பி வேற வந்துடும். இல்ல சுவிட்சில் இல்லாத மலை லண்டன். எத்தனை அண்டர் கிரவுண்டுக்கு 55 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டு, அதுக்குள்ளாலே மூடு வந்தான். கொஞ்சம் இடத்துக்கு இருக்கா அண்டர் கிரவுண்டு வரும். 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர். ஓகே சந்திப்போம். ஒரு கொஞ்சம் தூரம் ஓடுறேன். உங்களுக்கு இல்ல எடுத்த நான் வரையில தமிழ் பாக்ஸ் எடுக்குது இல்ல சுத்து இந்த நேரத்தில் போடாங்க. வந்துட்டு அப்படி ஒரு மத்தியானம் லைவ்ல 2 பேரும். ஓகே புளியாண்டி என்ன இல்ல மணி மாதிரி அடிச்ச நான் எடுக்கல. நீங்க ஒரு தகவல் அவருக்கு நீங்க அடிச்சீங்களே, நான் வேற ஒரு ஆளுக்கு அடிச்சேன். மத்தியானம் லைவ்ல 2 பேரும் நின்றார். பாட்டுகள் இதை நான் பார்த்தேன். நான் பாட்டுகள் காய்ச்சி கொண்டிருந்தது போட்டு கொண்டு 2 பேரும் அப்படி இருக்காது தகவல் இது. ஆள் இப்ப எடுக்காது, வாட்ஸ்அப்ல எழுதினா எடுக்கும். ஓகே பாய். வாரம் கொடுத்துட்டு அடுத்த ஐட்டம்.
உங்கதான் ஏதோ நெட் பிரச்சனை என்ன இருக்குது? ஓகே. இங்க என்ன தெரியல எனக்கு ஒழுங்கா கேக்குது. எங்க சின்ன அண்ணைய காணேன். நான் கார் பார்க் பண்ணி போட்டு தான் நிக்கிறேன். மற்றும்படியாவது சொல்லலாம். சின்ன சாப்பாடு எங்க போயிட்ட? தெரியல. ஓகே. திலீபண்ணாக்குள்ள நிக்கிறேன். அவள மேல தெரியா. வாங்க வாங்க மேல திலீபண்ணா நித்திரே இல்லாட்டி எங்க ரெண்டு சின்ன அண்ணன் புலியாண்டி அண்ணன் இறங்கி போயிட்டேன். புலியாண்டி அண்ணா கோட்டம் வந்துட்டு நெட் இல்லையா போயிட்டார். என்ன தமிழ் மகன் ஆக்கலாம் தமிழ் மகனுக்கு ஆக்கள் போல எல்லாரும் வேலையா நினைக்கிறபடியா இல்லப்பா நான் என்ன மேல வர வேண்டியான என்ன பிரச்சனை கீழே நிக்கிறீங்க? அதுக்கு ஒரு கதைக்கு ஒண்ணும் இல்ல போலடக்கு. ஓகே ஓகே அவருக்கு எதுவும் கதைக்கு ஒண்ணுமெண்டா தான் பாரு. ஓகே சரி அது பிரச்சனை இல்ல. நீங்கள் இப்ப அந்த கவிதையை போடணும் வண்டியில இப்ப மாத்தி போட்டா போடுங்க. நெடுதலம் பூவெல்லாம் மாத்தி மாத்தி போட்டு இருக்க கூடாது. போடுறா ஒரு இதா போடணும். இல்லாட்டி இப்படி நினைச்ச நேரத்துக்கு மாத்தி நினைச்சதுக்கு போட அப்படி இல்ல தானே. நாங்க கலைக்கிற நேரம் அதை மாத்தினா சரிதானே? இல்ல இல்ல அப்படி போடல. தமிழ் மகன் வணக்கம். அவருக்கு ஒரே ஆக்கள் வணக்கம். ஆக்கலாம். ஆமா மழை தானே இப்ப. எனக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இப்ப ஜனம் பார மாதிரி இருக்கு. எதுக்கும் துணிக்கவனுக்கும் கதைக்கு ஆக்கள் வேலை இல்ல இல்ல என்ன முடியல வந்திருப்பேன். வேலையில நிக்கிறேன் கதைக்கல இருக்கேன் கதைக்கிறது. அண்ணா வணக்கம். நான் இது கிச்சன்ல நிக்கிறேன். சமைச்சு முடிஞ்சிருக்கும். அது கிச்சன்ல 7 மணிக்கு முடிஞ்சிடும். எங்களுக்கும் சாப்பாடு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வீட்டை கிச்சன்ல உண்மையா சத்தமா இருக்குதுக்குள்ளதான் உங்களுக்கு இஷ்டம் பாருங்க. கொஞ்சம் சத்தமா இருக்குதுக்குள்ள. என்ன சாப்பாடா பண்டிகை? இன்னைக்கு வந்து ஒரு தம் பிரியாணி போட்டு. தம் பிரியாணி சூப்பர். அவ ஊர்ல இருந்த போது அதெல்லாம் பழகிட்டீங்களே. இங்க வந்து பழகியாச்சுண்ணா. நல்லா வரைக்கும் நான் மாறினேன். சரியா ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். முடிச்சுக்கலாம். சரி சொல்லுங்க. நாட்டுக்கு வேற என்ன ஓட்டம் தான். நீங்க காய்க்க மாட்டீங்க. நீங்க காய்க்கல நான் காய்க்க மாட்டேன். நான் கதை பெண் பிரச்சனை கடையில நிக்கிறேன். ஆர்டர் எடுக்க வந்து நிக்கிறேன். புளியாண்டி என்ன எல்லாம் வந்தா தான் நான் கதைக்கலாம். அந்த கதையை ஃபுல்லா கதைக்கணும் வேண்டாம். அந்த 50,000 ரூபாய் கதை ஃபுல்லா கதைக்கல முடிக்கணும். ஓகே புளியாண்டி நாக்கள் எல்லாம் பெறட்டும் கதைப்போம். அந்த கதையை விளக்கமா சொல்லுவோம். பெரிய ஒரு ஃப்ராட் உண்டு. அந்த காசு மருமகள் ரெண்டு போய் ஏமாத்தி வாங்குறேன். அது பயங்கர ஒரு வணக்கம் நிசா அண்ணா. சும்மா இருக்கிறீங்களா? நிசா ஆதாரம் கேட்டீங்களா? இல்ல தங்கி போயிட்டார் வருவார்.
நான் அந்த நேற்று முந்தினாள் ஒரு இதோட அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தான்னா இதுல ஓகே வனேஸ்வரியனும் பெண்ணுக்கு வணக்கம் 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 அவங்க ஏறுதான் நிக்கிறா நிசா. வணக்கம் வணக்கம் கொஞ்சம் கூட தான் காய்ச்சிக்க ஓ நிக்கிறா. சைந்தன் கொஞ்சம் பொறுங்க நிசா ஏதோ கதைக்குது கதைச்சு சொல்லுங்க நிசா, வணக்கம் இதுல காய்ச்ச நிக்கிறோம்னா காய்ச்சி முடிச்சு போட்டு 1 மினிட் சைந்தனா கதைங்க நிசா. இன்னைக்கு நான் இன்றைக்கு 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி இப்படி நான் டைம் கேட்டிருந்தவர் 2 நாள் கொடுங்க கொடுத்து விளக்கத்தை திரட்டு பண்ணி அப்ப அதுக்கு விளக்கம் திரட்டு மட்டும் தான் விட்டுருந்தேன். ஆனா இன்றைக்கு திருப்பி எனக்கு இப்ப அந்த நான் இன்றைக்கு ரெக்கார்டுமே கேட்கிறேன். நான் நேற்றைக்கு நடந்திருக்காம ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு அங்கே திருப்பியும் ஏதோ சாதிச்சிருக்காவாம். அந்த ரெக்கார்ட் நான் இன்னும் முழுமையா கேட்கலன்னா ஆனா இன்றைக்கு அடிச்சு இந்த ஃப்ரெண்ட் இருக்கிறார் அவர் தான் அடிச்சு சொன்னவர் இப்படி ஒன்ன பேர் திருப்பியும் கதைக்கிறாங்கன்னு சொல்லி அங்க ஓகே அங்க போய் கதைக்கிறாங்க. இதுல வந்து கதைக்கலாம்னா இது நீங்க அவங்கள பிளாக் பண்ணிருக்கீங்களா? பிளாக் பண்ணனா இல்ல இல்ல என்ன பிரச்சனை இருக்கு கேட்போம். இன்றைக்கும் இப்பவும் கதைச்சு கொண்டுதான் நிக்கணுமா? ஓ இன்றைக்கும் இப்பவும் கதைச்சு கொண்டுதான் நிக்கணும் அங்க. அண்ணா எங்கேயும் கதைக்கட்ட வேண்டாம். அத எங்களுக்கு எந்த ஆட்சியனும் இல்லை. அது எங்கேயும் போய் இல்ல உங்களை பத்தி கதைச்சு கொண்டு நிக்கணும் வேண்டாம். சரி நேர்மையா கதைச்சா பரவாயில்ல. நாங்க கேட்க வேண்டாம். நாங்க கதைச்ச கதையை கதைச்சா நாங்க கேட்க போறது இல்லைண்ணா இன்றைக்கு. உண்மை உண்மை. ஆனா என்ன தப்பா கதைச்சதுக்கு நான் இதுக்குரிய விளக்கம் கேட்காம நான் விட போறது இல்லையா? ஓகே அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன்னா அவ செய்த விஷயங்கள் இருக்கண்ணா அதுக்குரிய ஆதாரம் நான் அன்றைக்கு இன்றைக்கு என்ன நான் ஒரு சௌரமா நெச்சு நான் காய்ச்சி கொண்டு வந்தானோ அவ என்ன தூக்கி எறிஞ்சு அவ வேற மாற்று கிடைக்கிறது பிரச்சனை இல்லைன்னா அதே நேரம் அதை மாற்றுத்தளத்துல கதை கேட்க சரியான தகவலை கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காமல் தேவையில்லாத எனக்கு ஒரு சார்புக்கு தன்னுடைய சார்புக்காக ஒரு பொய்யான தகவலை கொடுத்து கதைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இதுக்காகத்தான் நான் எந்த ஒரு மாற்றுத்தளத்துக்கு நான் நின்ற வரைக்கும் இந்த நியூஸ் வரைக்கும் நான் செல்லாமல் இருக்க காரணம். ஓகே அப்படி இருக்க அவ வந்து அப்படி ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவெடுத்து அவ இயங்குறான்னு சொன்னா அப்ப அவ பற்றின இதை நாங்கள் வெளியிடுறதுக்கு நான் தேங்க போறதும் இல்லைன்னா ஓப்பனா நான் சொல்றேன். கண்டிப்பா நான் உங்களை நான் அறைய விலைக்கிட்டு நான் எவ்வளவு தகவல் எடுத்திருக்கேன்னா இன்றைக்கு அவங்கண்ட ரெக்கார்ட் வரைக்கும் நான் எடுத்து வச்சு கொண்டிருக்கேன். ரெக்கார்ட் வரைக்கும் நான் எடுத்து வச்சு கொண்டிருக்கேன். ஓப்பனா சொல்றேன். எனக்கு என் மீது போடப்பட்ட பழிய துடைக்கணும். இதுதான் எனக்கு தேவை. கண்டிப்பா அந்த பழியில இருந்தான இந்த தளத்துக்குரிய பழிய நான் துடைக்கணும் என்று நான் முடிவெடுத்தது. கண்டிப்பா இதுதான் அதுக்குரிய கால வரையறை. அந்த கால வரையறையில அவங்க அன்றைக்கு நான் கேட்டு எனக்கு அவ அன்றைக்கு எனக்கு ஒரு பழிச்சொல்லு வச்சிருந்தவ நான் தொங்கிக் கொண்டு நிக்கிறேன். நான் எவ்வளவு இதில் நான் காய்ச்சிக்கிறேன்னு சொல்லி இருந்தவன் அந்த அவ்வளவு அவ வந்து விளக்கம் தரணும். நான் மாட்டுத்தளங்களுக்கு நான் போய் நான் கற்கிறான்னா நான் ஒவ்வொரு தளத்துக்கும் நான் போய் கேட்டுட்டு போயிடுவேன். நான் எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையா? நான் எனக்கு ஒரே ஒரு தளம் இந்த தளம் தான். இந்த தளம் தான் நான் வச்சுக்கிறேன். நான் காய்ச்ச சரியா பிள்ளையாண்ட எனக்கு தெரியும். அது உண்மையில ஜெனீவனா உண்மையில ஒரு ஜெனீவனன்னு சொன்னால் அவ வரணும். நினைக்கிறேன் அது எந்த தளத்துல இருந்தாலும் அவ வரலாம். ஒரு ஜெனீவன் பர்சன் என்று சொன்னா ஒரு உண்மையான ஒரு போராளின்னு சொல்லி எனக்கு என் வீட்டுல வச்சு விடிய 7:30 வந்து சொன்னவா அவ தான் ஒரு போராளியா தான் இருந்தான்னு சொல்லி. அப்படி ஒரு போராளியா இருந்திருந்தால் அவ உண்மையான ஒரு பர்சனா நான் மதிப்பேன். ஹேண்ட்ஸ் அப் அடிச்சு போயிருப்பேன். அவளுக்கு செலவுட் அடிச்சுதான் இருந்தேன். அவ உண்மையான போராளியா இருந்தால் இந்த தளத்துல வந்து நாங்க அவ அன்றைக்கு என் மீது போடப்பட்ட பழிக்கு அவ வந்து இதுல வந்து சொல்லணும். எனக்கு இல்லைன்னு சொன்னால் அவ இன்றைக்கு நான் இதுல சொல்லுவேன். அப்படி இதுல வந்து சொல்லலைன்னு சொன்னால் அவ தெரிவிக்கிற அவ்வளவுமே வந்து தன்னுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காண்டி ஒவ்வொரு தளமா தேடி சென்று தன்னை நிரூபிக்க போராடி கொண்டிருக்கிறான். இதை மட்டும் நான் வடிவா சொல்லுவேன். சின்ன விளக்கம் நிசான்னா நீங்களும் உண்மையான பொம்பளையா நினைக்கிறீங்களான்னு நான் கேட்கிறேன்.
ஆனா நான் இது வரைக்கும் இன்றைய வரைக்கும் நான் உண்மையா பொம்பளை தான் நினைச்சுட்டு இருக்கேன். ஓகே நான் நான் வாழல, நான் மற்ற மாதிரி நான் வாழ விரும்பல. நான் பொம்பளையில மதிச்சு தான் நான் போய் கொண்டிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு தான் விளக்கங்க. எங்கட தளத்தில் ஏறி திலிப்பண்ணாண்ட வீட்டை நான் பூப்பொக்கியோட போனேன். திலிப்பண்ணா என்ன கதை வச்சாத்த வலிக்கிட்டார். அவற்ற கையெட்டு கீழால நான் ஓடினேன். அவர் என்ன இழுத்து பிடிச்சார். அவர் நாங்கள் இதெல்லாம் கதைக்க போனா நாங்க இல்ல இதைத்தான இன்றைக்கு எல்லாருமே சொல்லி கொடுக்காங்க. நாங்க பொம்பளை வச்சு அடிக்கிறோம் கொள்றோம்னா சொல்லி கொடுக்காங்க. நாங்கள் அவங்கள வச்சு நேரம் நிரூபிச்சு போட்டு கேட்டு சொன்ன வசனம். நாங்கள் அதை கூட கேட்கல. நாங்கள் சரி அது இல்ல, இது ஒரு பப்ளிக் தளத்துல அவ வந்து தன்னுடைய வாயாலே சொல்லி ஒரு வசனம் அது. ஓகே, நான் அது கூட நான் கேட்கல. நான் அதை பற்றி நான் கூட யோசிக்கல. ஆனா ஒரு தளத்து மீது அந்த 3ஆம் மாசம் நடந்த பிரச்சனையா 3 நாள்ல நடந்த பிரச்சனையா காய்ச்சிருந்தவங்க. இப்ப ஒரு பிரச்சனை மட்டும் விடுறேன் நான். சரி, இந்த தளத்துல வந்து 3ஆம் மாசம் நடந்த ஒரு பிரச்சனையா 3 நாள்ல நடந்த பிரச்சனையா கொடுத்திருந்தவங்க. 3ஆம் மாசம் நடந்ததுக்குரிய ஆதார முழுக்கள் நான் திரட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பா அதே மாதிரி 3 நாள் நடந்த பிரச்சனையா யாரு எங்கண்ட மயூரண்ணா வந்து பிரச்சனைய உடைக்க மயூரண்ணா வந்து பிரச்சனைய அவ மீது திணிச்சு உடைக்கல, ஒரு பொதுவா தான் கைக்க விളിக்கிட்டது. தாங்களே தங்கண்ட வாயை கொடுத்தாண்டே போனவங்க. கதைக்க சொல்லி சொன்னது. ஆனா அந்த காட்டி கொடுக்காம தான் கொண்டு போனது முதல். ஆரண்டு இனங்காட்டாமல் தான் அன்றைக்கு இந்த தளத்துல கொண்டு போய் கொண்டு வந்தவர் கதையை. அப்ப அந்த விஷயத்த வச்சுதான் நான் சொல்றேன். நான் அப்படி கொண்டு போய்க்க அவதான் தண்ட வாயில தானா உள்ளுட்டவா இதுக்குள்ள. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கே தெரியும் இந்த இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இல்ல எனக்கு அந்த நான் யோசிச்சேன். எந்த நம்பர் தெரியாது. அன்றைக்கு ஒரு ரெக்கார்ட்ல நான் கேட்கிறேன், அந்த மாநிலத்துல போய் ரெக்கார்ட்ல கொடுக்குறேன். நான் தேடி வந்து அடிச்சிடானாம் நான் வர சொல்லி எங்களுக்கும் அப்படித்தான் அடிச்சது. அப்படி நம்பர் இருந்தால் என்னோட போன்ல காய்ச்சி அந்த ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு என்னட்டா விடிய 7 மணி 7 என் வீட்டை வர வேண்டிய அவசியம் இல்லையா. 7:30 வந்து என்ன கதைச்ச வந்து அவர் ரெக்கார்ட் எடுத்தாவ இல்லையோன்னா நான் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாம் எனக்கு அதுக்கு முதலே எனக்கு இல்லாத ஸ்டோரியும் எனக்கு தெரியும். நான் எந்த பெண்ணை சகோதரமா தான் நான் 2 வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம மாற்றி வாங்கிட்டு இருக்கோம். அந்த பெண்களை எங்கேயும் நாங்கள் போட்டு எதுவுமே செய்யக்கூடாது. அதே நேரம் எந்த பழியும் நாங்கள் போடக்கூடாது யார் மீதும். இதைத்தான் நான் உங்களுக்கு அண்டையில இருந்து 2 வரைக்கும் நான் போராடி கொண்டிருக்கிறது இந்த தளத்துக்கு வந்து. அவங்க பெண் சொல்லுங்கண்ணா. நான் ஒரு பொம்பளையும் அடிக்கிறான் அதை நான் மறக்கவும் இல்லை. அடிக்கிறான்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர எந்த பொம்பளையும் நான் அடிக்க இல்லை. ஆனா நேற்று அந்த காலத்துல நினைக்க வேண்டிய மனசு மயிலண்ட மனசு அதை விடுங்க. மெச்ச இன்னும் கொண்ட போட்டாங்களோ அது அதில் அடிக்குது. அதால எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. வேண்டிய மனசையும் மயிலண்ட மனசையும் போட்டு அடிக்கிறா. அது இந்த பொம்பளையில அடிக்கிறதா அடிக்காது. இதைத்தான் முதல் சொன்னாங்கண்ணா. மயிரண்டாண்ட வைப்ப நீங்க சொல்லி, ஆனா அதுக்குரிய ஆதாரம் முழுக்க நீங்க எங்களை சொன்னீங்கண்ணா. நான் உங்கள்கிட்ட கேட்டது நீங்க ஆதாரம் தந்தீங்க. மயிரண்டாண்ட வைப்பிட்டே நீங்க போன் பண்ணி சொன்ன ஆதாரத்துல இருந்து இல்லாம நீங்க எங்களுக்கு அனுப்பினீங்க தானே.
அப்ப அதுலயே அப்ப அதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணேன். ஓகே, நீங்கள் ஜெனிவனா போய் கொண்டிருக்கீங்க. ஆனா அந்த நீங்க சொன்ன வசனத்துக்கு அதுக்கு நாங்கள் அப்பவே சொன்னாங்க முதல் அந்த ஒரு பொம்பளையை போட்டு அடிக்க அந்த இதுவும் வேண்டாம் நாங்களோட போராடினாங்களா இல்லையா? அவங்க எப்படி என்ன இருந்தாலும் வேண்டாம் தான் போராடுறோம். ஆனா அவங்க போய் எங்க இல்ல அண்ணா ஐயங்களும் முடியாது. சில வேலை இன்றைக்கு நான் அனுபவிக்கிற மாதிரி நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நீங்க அதை கட்சிங்களா தெரியலன்னு இப்ப நான் யோசிக்கிறேன். அது அதை விட கூட அனுபவிக்கிறாங்க, அதை விடுவோம். அதனால வெளியில விட இல்ல. இன்னும் மட்டும் சொல்றேன் என்னன்னா, அதையும் விட இன்னும் மட்டும் எங்களுக்கு என்னன்னா, இங்க கனடால இவ நான் அடிக்கிறான் ஒரு பெண்ணை சொல்றீங்களே, அந்த பெண் கனடால ஒரு சுத்தமாது செய்து 700,000 பெறுமதியான கேட்கங்களுக்கு வந்திருக்கு. அது சரியான நாங்களாம் சொல்லி இன்னொருத்தர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்ட போயினவையிலோ அவங்களாவே எல்லாருக்கும் நாங்கள் எங்கிட்ட வேற ஏமாற்றப்படக்கூடாதுன்றதான் எப்பவும் கொள்கை. அதுக்கு தான் கத்துறேன். பேரை கிடக்க விரும்ப கூடாது. அது தண்டவாள தானே விரும்ப வழியில. இப்ப எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கா உங்களுக்கு தெரியுமா? விளக்கமா எல்லாம் சொல்லிட்டா புள்ள மட்டும் மறைச்சு வச்சுக்கிறதால ஒன்றுமே தேவையில்லை. அது இல்லாம பப்ளிக்கு வந்த பிறகு நீங்க கிடைக்காது. நான் அதான் பேசாம இருக்கிறேன். ஓகேண்ணா, இப்ப நான் என்ன தயவு செய்து அக்கா எங்க எந்த தளத்துல இருந்தாலும் இந்த தளத்துக்கு வாங்க. நான் கொஞ்சம் ஒரு சகோதரமா நீங்கள் அன்றைக்கு எந்த வீட்டுல வந்திருக்கேன் இந்த மாவியா கும்பல் இருக்கு தானே, மகளும் மருமகளும் மகளும் என்ன தெரியல, மருமகளும் தாயும் செய்யும் சொல்லி செய்யும் தெரியணும் இல்ல. அது வார திங்கள் இல்ல செவ்வாய்க்கிழமை அம்பல் மாவடியில வரும். ஆனா நீங்க ஆதாரத்தை வச்சு கொண்டு நீங்க காட்சி கொண்டு எனக்கு தெரியாது. ஆனா நாங்கள் உங்களை ஸ்டாப் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஆதாரத்தை எடுத்து வச்சுதானே இவங்க எங்களை என்ன கொண்டு போய் கொண்டு ஊருக்கு கொண்டு வித்து கொண்டு இருக்கீங்க. நாங்க இப்ப காய்ச்சி கொண்டிருக்கோம். அப்ப அதுலயே எனக்கு நான் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் ஆதாரத்தை வச்சு கொண்டுதான் நீங்க எப்படியும் ஆதாரத்தை வைக்காம எவனுமே கதைக்க போறது இல்லை. நிசானா வார செவ்வாய்க்கிழமை பிறகு நிசானா அந்த அவன் மாஃபியா காசு கேட்டுக்கன்னு தெரியல. மாஃபியா கும்பல் $7,000 சொல்லி 50,000 அண்டு 10,000 சொல்லி காசு கேட்கிற அந்த மாஃபியே இருக்குல்ல. வார செவ்வாய்க்கிழமை பிறகு பிடிபட்டதுண்டா விளக்கமா முழுக்களும் விளங்குமா. அதாவது தமிழ் ஓக்ஸை உடைஞ்சது, தமிழ் ஓக்ஸிட்ட நீ வந்து காசு கேட்டவன் இல்லையன்னு சொல்லி சொன்னா அப்புறம் என்ன செஞ்சவாங்க போட்டு மக்களை தெளிவுபடுத்துங்க முதல். திங்கக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பள்ளி அதை செய்தான் எங்க மக்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மைக்கு வரும். இது நான் இப்ப பதிச்சு கொண்டிருக்கேன். நான் இன்றைக்கு இந்த தளத்துல நான் இன்றைக்காச்சு நான் சிவமா நான் ஒரு பொம்பளை அடிச்சுக்கிறேன்னா இல்ல பன்னேசரி நான் அடிச்சு காய்ச்சிக்கிறேன். அன்றைக்காச்சு அன்றைக்கு மயூரண்ணா வந்து கேள்வி கேட்ட நேரம் கூடி நான் திரைப்பண்ணாட்டு தான் நான் சில கேள்விகள் திரைப்பண்ண எனக்கு எதிராக கதைச்ச ஒரு ஆதாரத்தை வச்சு, அதாவது வச்சுதான் நான் திரைப்பண்ணாட்டு நான் வாக்கு மோதல் செய்தேன். நான் மன்னேஸ்வரர் எதுவுமே நான் கதைக்கல.
இன்க்ளூடிங் தொலைபேசி அவ போய் இன்றைக்கு தன்னுடைய சுய லாபத்துக்காண்டி அவ தன்னை தான் வந்து ஜெனிவன் பர்சனுக்காண்டி யாரும் இல்லை. இப்ப நான் போற பாதை சரியான நான் போறதான் சரியான பாதையில நான் போகணும். நான் பிள்ளையான பாதையில போட்டு நான் சரியான பாதையில போற மாதிரி காட்டக்கூடாது யாருக்கு. அது எனக்கு சரி வராது. நான் இந்த தளத்துல அப்படித்தான் நான் பயணிச்சேன். அது இல்ல எனக்கு போன் பண்ணி காய்ச்சி எல்லாருக்கும் நான் தெரிவிச்சிருக்கேன். எல்லா தளக்காரருக்கும் நான் தெரிவிக்கிறேன். 1 2 3 தளக்காரர் என்னோட காய்ச்சி இந்த பிரச்சனை டைம்ல எல்லாருக்கும் நான் தெரிவிச்சிருக்கேன். நான் பயணிக்கிற ஒரே ஒரு தளம் இதுதான். அந்த தளத்துக்கு விட்டு நான் அடுத்த தளத்துல வந்து நான் பயணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைண்ணே. எனக்கு தேவையும் இல்லை. அப்படி நான் பச்சந்தி வாழ்க்கை நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தப்போ சரியோ புள்ளையோ சரியோ அது கதைச்சிட்டு போயிடுவேன். அதுலயே நீங்க வர்றது அப்ப நான் கதைக்கிறதா இல்லையா இந்த வரைக்கும் பர்சனலா கூட நான் இத்தனை நேரம் நான் காய்ச்சிக்கிறேன். அதே மாதிரி தான் நான் இல்ல நான் அப்படித்தான் காய்க்கிறேன். அதுக்காண்டி நான் இந்த தளத்தை நாங்க கூடாது நான் இன்றைக்கு வேணும். இந்த தளம் செய்த நல்ல விஷயங்கள் கூட எனக்கு தெரியும். அது என்ன நான் இங்கே இருந்தேன். நான் உள்நாட்டில் இருந்தோண்டு நான் இந்த உங்களோட தளத்தோடு சேர்ந்து நான் பயணிச்சேன். நான் அந்த வகையில எனக்கு தெரியும். அதுக்குரிய வீடியோ ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு இன்றைய வரைக்கும். என்னென்ன மக்களுக்கு செய்யறாங்க அதைத்தான் நாங்க போட்டிருக்கோம். அதை போட்டு யாருமே அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அடிச்சும் பியோசமும் இல்லை. ஒரு தளத்துல பயணிக்கணும்னா ஜெனிவனா பயணிப்போம். அதான் தேவைகளை. ஒரு தளத்துல புலவிடுது வருதுன்னா அந்த தளத்தை நாங்க திருத்தி கொண்டு போற வழியை பார்க்கணும். இல்லையா கொஞ்சம் ஒதுக்கி நின்று அவைகளுக்கு நாங்க அட்வைஸ் கொடுக்கணும். ஓகே அவங்க சரியா போறாங்கன்னு சொல்லி நாங்கள் ஒன்றில் நாங்க அட்வைஸ் கொடுத்து அவங்க அதுக்குரிய ஆதாரங்களை தர்றாங்கன்னு நாங்கள் அதை இனிமே ஏற்றுக்கொள்ளும் தாம. அவங்க ஆதாரம் எங்களுக்கு பர்சனலா தர்றாங்கன்னு சொல்லி நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்க போகணும். அது அப்படித்தான் நான் இன்றைய வரைக்கும் நான் போய்கொண்டிருக்கேன். ஆனா அன்றைக்கே தொடங்கினான். அது புளியன் நாள் தம்பி 2 நாள் டைம் கூட தம்பி இருந்திருந்தார். அவ ஜெனிவன் பர்சன் ரைட் ஓகே நான் நம்பினான். உண்மையில நான் ஒரு சௌரமா தான் அவன் நினைச்சிருந்தான். மன்னேஸ்வரியாக்கா ஒரு ஜெனிவன் பர்சன் ஓகே வந்து இதுக்குரிய பதில் நான் தொங்கிக் கொண்டு நிக்கிறேன்னா இல்லையா அதுக்குரிய காரணம் இல்ல சொல்லணும் அவன் எனக்கு. இதுல ஏன்னா நானும் இந்த தளத்துல பயணிச்சினான். அந்த கதை நேரம் நானும் நின்று இருக்கிறேன். அதே நேரம் நான் இல்லாத நேரம் காய்ச்ச கதையை இல்லாட்டி ஒன்றில் என்ன கடிச்சுக்கணும் தம்பி இப்படி ஒரு கதை வருது என்ன கேட்டுருக்கணும் என்றால் நான் அதுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஆனா என்னட்டு அவன் போன் நம்பர் இல்லை. அவன் போன் நம்பர் இல்லாமல் தான் என் வீட்டையே தேடி வந்தவன். ஆனா அதுக்கு பிறகு நான் சில ஆதாரங்கள் நான் திரட்டினான். ஏன்னா நான் சில ஆதாரம் திரட்டினான். ஆனா நான் பெண்களை நான் போட்டு அடிக்க நான் விருப்பம் இல்லாத ஒருத்தன் நான் இதுல. ஆனா இப்படியான துரோகிகளை நான் இனம் காட்டியே தீரணும்னா இனி தளத்துல நானும் புலத்திலான் இருக்கிறேன். அவங்க புலத்திலான் இருக்காங்க. நான் இதை பெண்ணா யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா எந்த சைட்ல நான் நியாயத்தை வச்சுக்கொண்டு நான் போராட நான் தயங்கவே மாட்டேன். ஏண்டா ஒரு விஷயத்துல நான் ஆதாரபூர்வம் நான் நிரூபிக்க நான் விரும்புறேன். அதுல அவங்க வந்து எனக்கு பதில எனக்கு தரணும். அது திரையிலேன்னு சொன்னால் ஓகே, இன்றைக்கு திரையிலேன்னு சொன்னால் ஓகே நான் விட்டுருவேன். அதுக்கு பிறகு அது நான் என்ன செய்யணுமோ நான் செய்துதான் போவேன். நான் ஆனா அவ்வளோத்துக்கு பின்னணியில நான் அவ்வளவு ஆதாரத்தையும் நான் திரட்டி வச்சுக்கிறேன். நான் அவ்வளவு ஆதாரத்தையும் எங்க கேட்கிறவோ அங்க அவ்வளோத்தையும் பப்ளிக்கா நான் விடுவேன். நான் இல்ல அவங்க போட்ட வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து அவ்வளவு நான் விடுவேன். நான் ஒரு சகோதரமா நினைச்சு பயந்தேன். அவ வந்து எனக்கு சொல்லணும். எனக்கு மாற்று தளத்துல போய் அவ தெரிவிச்ச கருத்துக்குரிய பதில் எனக்கு சொல்லணும். அதே நேரம் இப்ப நான் வலிக்கிற முன்னும் எனக்கு அடிச்சிருந்தவங்க நேற்றைக்கு என்ன பற்றி காரசாரமான ஒரு கதை ஒன்று காய்ச்சிருக்காவாம். அது இந்த ரெக்கார்ட் எனக்கு நிறுத்தம் பெருமண்ணா அதை நான் கேட்கல. இன்னும் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவையும் இல்லைண்ணா. நான் கேட்க போறதும் இல்லைண்ணா. ஆனா எனக்கு ரெக்கார்டா வெறும் ஆகலாம் அவ காய்ச்சதுக்கு. என்ன இருந்தாலும் பெரிய என்ன பிரச்சனை இருக்கலாம். ஒரு நேரம் நண்பனா பயணிக்கிறான். அதை விட எனக்கு ஒரு மரத்துக்கு ஒரு நம்பர் ஒன்று தந்தவன், ஒரு தேவை ஒன்று, இந்த நம்பர் எடுத்து தந்தவன்.
அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். அவன் மெர்சியை போட்டு அங்கே அடிக்க சரியான கோபம். பெண்ணிஜேன்னா நான் பெருக்கும் எந்த துரோகம் செய்தா எனக்கு வெளிப்படையா தெரியலன்னா அது அவன் ரெண்டைக்கு மட்டும் செய்யல. அன்றைக்கு ஒரு வசனம் கதைக்காக தான் நான் தேவையில்லாத கதைச்சேன். அவன் ரெண்டைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சது வேணாம். எந்த துரோகமும் அவர் செய்யலன்னா அன்றைக்கு அந்த தளத்திலே அவன் தேவையில்லாத கதைக்கத்தான் நானும் கதைச்சேன். அது வேற கதை. அவனோட கதைக்கிறேன், அவனை கையெழுத்து கதைக்கிறேன். அவ்வளவுதான். நான் பொம்பளையில அடிக்க மாட்டேன். அவன் அதோட அந்த போட்டோ போட்டு அடிக்க வச்சு அவனை தன் பிள்ளையாண்டு சொல்றது ஒன்று நிக்குது. தாயன்னு சொன்னா தன் மருமகளை போட்டு அடிக்க விடுவாங்களா? விட்டுட்டு பார்த்தோன்னு நிக்குமா? எறாண்டு கத்தி இருக்காதா? நண்பன் பயணிக்கிறது இன்னும் அதுல நிக்குது. உயிர் நண்பன் அவன் போட்டு அடிக்கிற பார்த்து கொண்டு இருக்குது. அதான் செட்டியான கோபம் அந்த நேற்று. ஆனா நான் அதை காட்டி கொடுக்கல. நேற்று நீங்க எல்லாரும் கத்தி கொண்டு இருந்தபடியா அப்ப கதைக்க வேணாம். அதை எடுத்தவரையும் யூடியூப்ல போட்டிருக்காங்க. இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த யூடியூப்ல வந்து மெர்சிஇந்த போட்டோ அழிய மட்டும் கிடக்க போதே வாழ்க்கை பூரா. நான் அதுக்கு அலுவல் பார்ப்பேன். நான் அதை விட மாட்டேன். அதை எடுக்கிறதுக்கு நான் புள்ள எழுதி செய்வேன் யூடியூபுக்கு. அவனுக்கு அதே முறைக்கு நாங்க இதுல போட்டுடுவோம். அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறாரு தமிழ் என்னன்னா அந்த பொம்பளை பிள்ளைகள்ல மற்ற மயூரன் அந்த அந்த இதெல்லாம் போட்டோ எல்லாம் போட்டபடி அந்த இதுல கிடக்கு, யூடியூப்ல கிடக்கு. நான் பாக்குறேன். அந்த யூடியூப் காப்பி பண்ணி போடுறீங்க தமிழ் பாக்ஸ் அந்த இதை நீங்க போடுறீங்க. ஓகே, நாங்க காப்பி ரைட்ஸ் ஒன்றும் கொடுக்கல, என்ன நீங்க உழைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்கிறோம். ஆனா அந்த அப்படியான போட்டோஸுகள் மற்றவன் ஷேர் பண்ற விஷயம் வாய்ஸ்களை போடுங்க, பிரச்சனை இல்லை கதைக்கிறது. ஆனா அந்த போட்டோஸுகள் அந்த ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கிற விஷயங்களை அந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணாங்க. அப்படி பண்ணினால் உங்களுடைய அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்றதுக்கு எங்களால் என்னால் ஏழும்ன்றதை நான் சொல்றேன். இனி அதுக்குரியதை நீங்களே செய்யணும். ஏனென்றால் தமிழ் பாக்ஸால நீங்க உழைக்கிறீர்கள் நாங்கள் ஓகே விடுறோம். ஆனால் அப்படியான நான் சொல்றேன் சரியான நிதான்னா அதாவது அந்த போட்டோஸ்கள் டீடைல்ஸ் அதாவது பர்சனல் விஷயங்கள் இருக்கிறதுனால அதை தவிச்சு ஹைட் பண்ணி போட்டு நீங்க வீடியோவா போடுங்க, கதைக்கிற விஷயங்களை போடுங்க, அதுல வச்சு நீங்க ஏர்ன் பண்ணுங்க. அது விஷயம் இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றேன், ஆனா அந்த விஷயங்களை அதுல போட்டு பேருந்தும் கூட இதை அநியாயமாக்கிறாங்க உங்களோட அக்கௌண்ட் சேனல. அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க போடுங்க. அப்படி போட்டிருந்தாலும் அந்த போட்டோஸ்களை ஹைட் பண்ணி போட்டு அந்த வாய்ஸ் வேணாலும் போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இல்லாமல் ஆக்க முடியும் அந்த அக்கௌண்ட் சேனல்ல. என்னால இல்லாம ஆக்க முடியும்ன்றதை நான் சொல்றேன். ரெக்கார்ட் பண்ணி கிடைக்காதுன்னு நான் சொல்றேன். இல்ல நான் இப்ப இதையும் சொல்றேன். எனக்கு கேட்டு இப்ப மற்ற என்னத்தை கிடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுல பெரியாண்ட போட்டோ எடுக்கணும். இல்லையா நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன் எப்படி அதை செய்யறது, எப்படி அதை பிளாக் பண்றேன் அந்த அக்கௌண்ட். அதை நாங்க வடிவா சொல்றோம், விட மாட்டேன். அதான் நீங்க நான் சொன்னேன்ல, அந்த பெண்கள் அந்த போட்டோஸ்கள் இருக்கிற விஷயங்களை தயவு செஞ்சு போடாதீங்க. அது எந்த யூடியூப்ல இருக்கிறது அப்படி நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரிப்போர்ட் பண்ணி எங்களோட பர்சனல் இது செய்து, அப்படி இல்லையா லீகலா எங்களுக்கு அவ்வளவு சொன்ன செய்யாட்டிக்கு நான் செய்வேன். அதனால நீங்க அதை செஞ்சு கொண்டு நீங்க போடுங்க. எங்களை நீங்கள் இது செய்யுங்க, டிக்டாக்ல போடுங்க, இதுல யூடியூப்ல போடுங்க, எங்களோட தளங்களை பிரபலப்படுத்துங்க. இல்ல உங்களுக்கு அதுல நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னு தெரியும் எங்களுக்கு, அதை செய்யுங்க. ஆனால் அந்த விஷயங்களை ஹைட் பண்ணி போட்டு போடுங்க. நிசானா நான் சொன்ன சரிதானே நிசானா? போடுங்க. நாங்கள் அதுக்கு நாங்கள் கோஆபரேஷன் கொடுக்கல, இது செய்யல, நீங்க போடுங்க. ஒரு பிரச்சனை. அடுத்த விஷயம் ஜெகநாட்ட நான் கேட்கிறேன். ஜெகண்ணா எனக்கு ஒரு ஹோல்டு வந்துச்சு. இப்ப அப்ப நான் அதுக்குதான் இப்ப மீட் பண்ணிட்டு போனேன் நான். எனக்கு இப்ப நான் சந்தேகம், அது இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னா நான் நீங்க ஒர்க்ல நிக்கிறதா எனக்கு தெரியுதுண்ணா. இது என்ன இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஒர்க்ல நிக்கிறதா அண்ட்ல இருந்து 2 வரைக்கும். நான் இப்ப பயணிக்கிற காலத்துல இருந்து நீங்க ஒர்க்லாம் நிக்கிறீங்க. பார்சல் சர்வீஸ் அதுன்னு சொல்லி அந்த இதெல்லாம் கொடுத்தோம்னா இருக்கீங்க. அது தளத்தினூடாகவே தெரியும். அது கேட்டுக்காக எல்லாருக்கும் தெரியும். அது ஆனா இப்ப என்ன அடிச்சு கேட்டது என்னடா தமிழ் பாக்ஸ் தமிழ் பாக்ஸ் வந்து வேலையை போகாமல் இருந்து வாழ்றாராமன்னு சொல்லி அங்க மற்ற மாட்டு தளத்துல வச்சாண்டு அப்ப நான் இப்ப சொன்னேன். இப்ப அதான் அப்படின்னா நீங்க அதை கதையா இருக்கா நீங்க நான் அதனால இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்ப நான் அந்த காலத்துல இருந்து
இன்றைக்கு வரைக்கும் நான் பயணிச்சோன்றிருக்கேன். நீங்கள் இந்த இதுல நீங்க பயணிக்க நீங்கள் சில இது வந்து ஓப்பனாகவே விடுறீங்க. நீங்கள் அவங்க அந்த என்னன்னு சொல்றது நம்பர் கேட்பீங்களா இல்லாம வந்தோம் இருக்குது. அது நிசா இப்படித்தானே போய்த்தவள் பரவுதாண்டு யோசிச்சு பாருங்க. கூட பாக்குறேன். அப்ப என்ன வச்சுன்னா இப்படித்தானக்கா இந்த வெண்ணேசரி அக்கா மாதிரி இன்றைய வரைக்கும் நான் அவக்குரிய மரியாதை கொடுத்தோன்னு இருக்கேனக்கா. வெண்ணேசரி அக்கா மாதிரி ஒவ்வொருத்தர் போய் கதைக்கிறதுக்கு அந்த கதைக்கு நாங்கள் பதில நாங்க கேட்டெடுத்து நாங்கள் எங்க தளத்தினோட பயணிக்கிறோம். நாங்க அந்த தளத்தினோட அவங்க ஒன்றில் அவங்க அந்த தளத்துல பயணிச்சிருக்கோம். வரணும் வந்து அதுக்குரிய பதில தரணும். இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து உண்மையிலேயே ஃபேக்கான ஒரு பர்சன். அது இல்ல மாற்று கருத்து இல்லையா இதான் உண்மை. என்ன இப்ப நான் கருத்து எந்த கருத்தை நான் மடிவாக தெரிவிக்கிறேன். அவங்க ஜெனிவன் பர்சன் சொன்னால் இப்ப நீ இந்த தளத்துல பிளாக் இல்ல தானே அவங்களுக்கு ஓகே சொல்லிக்கிறாங்க. அப்ப ரிக்வெஸ்ட கொடுத்தும் அவங்க வரையலன்னு சொன்னால் அவங்களால பதில கொடுக்கல ஒரு கட்டத்தில் நிக்கிறாங்க. அவங்க இல்ல பதில கொடுக்கலாம்னு சொன்னா வரலாம். இல்ல வந்து எனக்குரிய பதிலத்தான் நான் கேட்கறேன். இல்ல இல்ல நான் நன்மை கருதி அந்த வீடியோ ஃபுல்லா நான் போடாமல் இன்றைக்கு மட்டும் கிடக்குது. ரெக்கார்டிங்லயே கிடக்கு. எடுத்து போட்டு நீங்க ஓடி எனக்கு சொல்லலண்ணா. நான் ஓப்பனா இப்ப இந்த தளத்தில் சொல்லிட்டு போறேன்னா நீங்க ஓடி ஒன்றுமே கதைக்கல. ஆனா அன்றைக்கு ஒரு உங்களுடைய ஒரு பெஸ்டா ஆள் பயணிச்சுக்கிறார். அதே நேரம் திலீபனுடைய ஒரு ஆள் பெஸ்டா பயணிச்சுக்கிறார். அவர் எனக்கு ஒரு ரெக்கார்ட் எடுத்து அனுப்பிக்கிறார். மாமா வேலை செய்யறதுக்காக உங்களையும் சூஸ் பண்ணலாம். அதாவது திலீபண்ணா வந்து போன பிளாக் பண்ணி போட்டார். அந்த பிளாக் எடுக்க வைக்கிறதுக்கு எங்களை பாவிச்சதாவது தானே. அதேதான் அப்படியா இப்படிப்பட்ட ஒரு பண்ணாப்பா. எல்லாரும் வந்து ஆதாரம் நான் அவ்வளவு ஆதாரம் திரட்டி வச்சுட்டு நான் நிக்கிறேன். நான் அவ்வளவு சொன்னா நீங்கள் சில ஆதாரங்களை தர எனக்கு மறந்துறீங்கண்ணா. பர்சனல் விஷயம் தெரியலான்னு சொன்னீங்க. ஆனா நான் எடுத்துனேன். அதோட சம்பந்தப்பட்ட நான் எடுத்துருக்கேன். நான் ஓப்பனா சொல்லித்தான் கேட்டிருக்கேன். அவையிட்ட நான் கதைப்பேன் என்று அவையிட்ட சொல்லித்தான் நான் கேட்டு எடுத்துக்கிறேன். அதனால அதுவும் என்னோட ஆதாரம் இருக்குண்ணா. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்னத்துக்கு இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நான் ஓப்பனா காய்ச்ச ரெக்கார்டு அப்படியே நான் உங்களுக்கு தருவேன். அதே நான் சொல்றேன். இல்ல நான் இப்ப ரெக்கார்ட் எடுக்க நான் என்ன விஷயம் சொல்லி நான் கேட்டு எடுத்தனோ அந்த விஷயத்துக்குரிய ரெக்கார்டும் நான் அனுப்புவேன். அதனால நான் யோசிக்க போறதே இல்லைண்ணா. எனக்கு ஃபுல் பவர் உண்டு. எனக்கு தரப்பட்டு தான் அவ்வளவு ரெக்கார்டும் தந்திருக்கேன். ஆனா அவளா நான் வெளிவிடாது என்ற கையிலான் இருக்கேன்னா. ஆனா அதே நேரம் எனக்கு எதிராக கதைச்சதுக்குரிய இது எனக்கு வந்து தரணும். இதுல தளத்தினூடாக தரணும். தந்தான் நான் அதை அந்த எண்ணத்துக்காண்டி அவங்க வார்த்தையை பிரயோகிச்சவங்கன்றதுக்குரிய இதை நான் கேட்கலாம் இல்லையா. ஓகே. வருங்காலம் டாக்டர் அர்ஜுனாவின் பினாமி கண்டிப்பா வெளியிட்டே தெரியும். எந்த வகையில 5000 ரூபாய் காசுல இருந்து நான் வெளியிடுவேன். ஓகேண்ணா கதைங்கண்ணா. யாருக்கு எதுக்கு கேள்வி இருக்கும்.
மற்ற அந்த யூடியூபர் நாளைக்கு தப்பா போயிருந்தா சொல்லுங்க ஏற்கனவே கொஞ்சம். என்ன அந்த கீழே நின்று யூடியூபர் ரெக்கார்டிங் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க எல்லா ரெக்கார்டிங்கையும் போடுங்க. எனக்கு எந்த போட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. போட்டோ அவன் பெரிய மனசு மட்டும் எடுங்கோ பாவம். ஏனென்றால் பொம்பளை இந்த போட்டோ தயவு செய்து இல்லையா அது எடுக்க வைக்க சம்பாதிக்காங்க. ஆமா அதை வச்சு இல்லடா காசு சம்பாதிக்கிறேன்றபடியா இவற்றை அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதான் பிரச்சனை. அதுதான் நான் சொல்றேன். அது செய்ய இயலும், என்னால இயலும். 21 நாளைக்கு எனக்கு செய்ய இயலும். ஆனா வேண்டாம் அதை செய்யட்டும். வேண்டாண்டா அப்படி நீங்க போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க, ஏர்ன் பண்ணுங்க காசு. ஸ்ரீலங்கால இருக்கிற நீங்க ஏர்ன் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த பர்சனல் விஷயங்கள் சொன்னா அதுகளை நீங்கள் டைப் பண்ணி போட்டு நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க விடுற பண்றத விட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்கடே ஓகே டவுன்லோட் சொன்ன எங்கடே என்ன செய்யற டவுன்லோட் சொன்னா எங்கடே நாங்க என்னால இயலும். 100 வீதம் நான் சொல்றேன். 21 நாளையில என்னால இயலும். கனடால இருந்தே நான் செய்வேன். பிகாஸ் எந்த போட்டோ நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, எனக்கு அது எந்த போட்டோ பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கேர்ள்ஸ் ஆக்கண்ட போட்டோ போட்டால் அந்த யூடியூப்ல இருந்தால் 21 நாளையில நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன் கூடாக்கும். ஓகே, நீங்க தொடர்ந்து தரேன். 100 வீதமா நான் சொல்லிட்டு தான் செய்வேன். அப்படி இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அதே நேரம் மாற்றுத்தளத்துக்கு ஒரு கருத்தொன்று நான் முன்வைக்கிறேன். அதாவது இந்த தளத்துல வந்து பயணிச்சவர் எங்களோட தலைமணத்தை தொடங்கி இருந்தவர் அந்த அண்ணாக்கு ஒரே ஒரு தாழ்மையான இது, நீங்க கருத்தை கேட்டு பயணிங்கன்னா. ஆனா அதே நேரம் இந்த பொய் கருத்தை வந்து தெரிவிக்கிறவங்க கருத்துகளுக்கு நான் பதிலடி கொடுப்பேன். அந்த பதிலடிக்குரிய ஆதாரம் என்கிட்ட இருக்கு. மேலும் என்றால் நான் ஆதாரங்களை உங்களோட தளத்தில் தந்தா நீங்க ஆதாரங்களை நீங்க வெளியிடுவீங்களா? ஓமன்ட்டு நீங்க உங்களோட தளத்தில் நீங்க சொல்லுவீங்களா இருந்து சொன்னால் நான் நாளைக்கு உங்களுக்கு அதுக்கு ஆதாரங்களை நான் தருவேன். உங்களோட தளத்தில் இப்ப பயணிச்சு கொண்டு இருக்காங்கன்னு சொன்னால் ஓகே, பயணிச்சு கொண்டு இருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இதுல தளத்துல சொல்லப்பட்ட வசனம் அந்த தளத்துல பயணிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த தளத்துல பயணிச்சு கொண்டு இருக்க உண்மையான்னு சொன்னால் நான் அதுக்குரிய ஆதாரம் தந்தா நீங்க அவ்வளோ நீங்க உங்களோட தளத்தினோட வெளியிடுவீங்க. நீங்க நேர்மையா நீங்க பயணிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க வெளியிடுவீங்கன்னு சொன்னா நான் அவ்வளோ ஆதாரம் நான் தருவேன். ஆனா அவளாத்தை நிப்பாட்டாததும் அவன் கையிலான் இருக்கு. அதுக்கான எந்த வீட்டுல வந்து நிப்பாட்டக்கூடாது, தளத்துக்கு வந்து நிப்பாட்டணும். பொது தளத்துல காய்க்கப்பட்டதை பொது தளத்திலே காய்ச்சி முடிக்கும். என்ன மீது இல்ல நிசா அப்படியும் கூட வீட்டுக்கு வந்து நிப்பாட்டணும் முயற்சிக்கிறேன் சொல்லுங்க. அதே நாங்களும் முயற்சிப்போம், பிரச்சனை இல்லை. அதே தேவையில்லைண்ணா, இந்த வீட்டுக்கு நான் வந்து நிப்பாட்ட முடியாது. நான் வியாழக்கிழமையே நான் முடிவு எடுத்துறேன். அதுக்கு பிறகு நான் எந்த ஒரு பொம்பளையும் நான் அடிக்காமல் நான் ஒரு தளத்தினூடாக நான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா அப்படி இருக்க என் மீது பழி சொல்லி அதே நேரம் நான் இந்த தளத்துல நான் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காரணம்னு சொல்லி இருந்தவாம். அதுக்கு வர இல்லா காரணம் எனக்கு தெரியணும், எனக்கு சொல்லணும். எனக்கு இதுல வந்து சொன்னா அதுக்குரிய இதில் நானும் விளங்கப்படுத்துவேன். அதுக்காக நான் இப்ப இங்க வர்றான்னு நான் போட்டு அடிக்க போறதும் இல்லை. அதுல பொதுத்தளத்தில் வச்சு நான் எந்த பொம்பளையும் நான் கவலைப்படுத்த மாட்டேன். அதே நேரம் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நான் தீர்வு செய்யணும். அதைத்தான் நான் கேட்டுக்கொள்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. வேற அவர் அந்த மாதிரி மாற்றுத்தள ஓனரும் அதை செய்வாருன்னு சொன்னால் நான் அவருக்கு நான் ஆதாரங்களை அனுப்பி வைக்க நான் ரெடி. நான் கரெக்ட் ஆதாரத்தையும் அனுப்பி வைக்க நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா அவங்க செய்த இதுலையும் நாங்கள் அனுப்பி வைக்க ரெடியா இருக்கோம். எல்லாத்தையும் பரப்புரைய மேற்கொள்றோம், சரியான முறையில மேற்கொள்றோம். என்ன பரப்புரையை நாங்க மேற்கொள்றோமோ அது 100 உண்மையா மேற்கொள்ளணும். இன்றைக்கு கேட்டினமில்லை ஆதாரம் இப்ப ஆதாரத்தோட போடுற நீங்க என்ன செய்யணும் என்ன போய் நம்ம போடட்டே தளத்திலேயே ஆதாரங்களோட கேட்டுக்கொண்டிருந்தேன். அங்கே அது நடக்குதான்ட்டு வாட்ஸ்அப் குரூப்ல நடக்குதான்றத நான் இப்ப போடட்டேன் ஆதாரத்தோட. வாங்கண்ணா, இது எங்களுக்கு
காபெச்சோட கொண்டு வந்து இதுல போடாதுல போடாதீங்க. காபெச்சு அவங்கள நான் ஒரு மனுஷனா எடுத்து ஒரு போட்டி போட்டேன். நான் அது போட்டி போட்டு வெற்றியும் கொண்டாடினால்தான் நான் தெரியும். அவங்களோட காபெச்சப்ப அவங்க இடையில இந்த எங்கட தளத்துல போட வேண்டாம். தயவு செஞ்சு அதுக்கு என்ன இப்ப ஆதாரம் இருக்கு? வாட்ஸ்அப் குரூப்ல நடக்குதுண்டு போட்டுட்டான்னு தான் கேட்கிறேன். அதை இவ்வளவு உத்தமர் மாதிரி கட்டினான். கதைங்க என்ன அமைதியாயிட்டீங்க? நீங்கள் கதைக்கிறீங்களாக வந்துட்டு நான் விட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு. ஓகே ஓகே. இல்ல நான் கதைக்க முடியாது. அதான் நான் சொன்னேன். அதை பத்தி அவங்கள பத்தி அவங்கள ஆம்பளை இருக்கணும், ஒரு டைம் இருக்கணும், ஒரு போட்டி என்றது இருக்கணும். போட்டி இருந்ததுதான் 7 நாள் அதோட முடிஞ்சு. அதுக்கு பிறகு பார்த்தா இது கரும்பு சக்கை. ஓகே, அந்த சக்கையோட நீங்க சும்மா போட்டி போடுறத பத்தி தெரியாது. அவனுங்க போட்டி போடுவான். அவன் என்ன வேலை செய்யறான்? அவன் போட்டி போடுறது அது ஒரு சக்கை உண்டு. நீங்க அந்த சக்கைக்கு பின்னால அடுத்தது பின்னால போய் நிக்கிறதுல எல்லாம் வேண்டாம். அந்த கருமங்கள், அந்த கருமங்களோட நீங்கள் அது ஒரு மனுஷன், அது ஒரு பெரிய ஆகலாம். அதை நீங்க இதுல போட வேண்டாம். நீங்க வெள்ளத்துல போட்டு அந்த ஊத்தியில ஓகே. அதையும் கொண்டா நாளைய தவிர நீங்க வேலையை பாருங்க. தான் உங்களுக்கு அவங்க விசாரிக்க கூத்த விட்டு மோடார் எடுக்கத்தான் போறேன். உங்களை எல்லாம் விட்டு நாங்க வர்ற பாடு. அதே எங்க வாரண்ணா உண்மை நிக்குது. ரியன்னா வாங்க மேல. இல்ல நான் முடிச்சிட்டு வந்துட்டேன். கேளுக்கு வந்துட்டேன். முடிஞ்சா அனுப்பிவிடுங்களேன். இல்ல நான் சமைச்சு வச்சிருக்கேன். நீ போன்லாம் காய்ச்சிட்டு போய் தான் சாப்பிடும். லீவா இப்ப இன்னைக்கு? வேலை 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 வேணும் இல்லக்கா. வேலை பகல்ல இப்ப விடியல இருந்து இரவு. ஓகே ஓகே நைட் தானே. 9 மணி என்ன 10 மணியா? எத்தனை மணி டைம் இங்க? சரியா 10-13. சரியா 12 மணி மட்டும் இருப்பேன். வணக்கம் ரியண்ணா. காலையில் 5. கதைங்க மீட் பண்ணிட்டு காலையில் 5 மணி மட்டும். அதுக்கப்புறம் வேலை. இல்லை இவ்வளோ நடந்த பிரச்சனை ஒன்றும் தெரியாது நமக்கு. அதனால நான் பேசாம இருந்தேன். இல்லாட்டி கதைச்சிட்டு ஏதாவது தெரியாத பிரச்சனைக்கு ஒரு விஷயமும் நடக்கல. நாங்க எங்கட வார்த்தாளத்தை கொண்டு வரோம். பூச்சி கதைக்க கூடாது. அதான் சொல்றோம். அதெல்லாம் ஒலிம்பி நடக்க தெரியாத புழு பூச்சி. இல்ல என்ன இருந்தாலும் நீங்களும் தமிழ் ஒர்க் சொன்னா எப்படி வேலை பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு வார்த்தை சொல்லல எங்களுக்கு எல்லாம். இல்ல சொல்லிதான் இருக்கலாம். வீடியோ எடுக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சா நாங்களும் போட்டோ போட்டு வந்து அனுப்பிப்போம். சொல்லிருக்கலாம் தானே. அது சரி. நீங்க வந்துருவீங்களே. ஓ ரியனா அது ஒவ்வொரு நாளும் அடுபடுது உண்மை. நீங்க பயப்படாமல் போட்டோ போட்டோன்றலாம். ஒவ்வொரு நாளும் ரெக்கார்டிங் நடக்குது. சரி நான் நாளையில இருந்து போட்டோ போட்டு வரேன். அந்த மாமா வேலை பார்த்தேன்னு சொன்னாரு இல்ல நிசா, தெரியுமா? அது என்னன்னு எல்லாருக்கும்
நான் விளக்கமா இப்ப சொல்றேன் அந்த மாமா வேலை கதையை. ஓகே. ஒரு நாள் வந்து எங்கள்கிட்ட சொல்லப்பட்டது போன்ல, அது போன்ல சொன்னதான். போன் எடுத்து ஏதோ அவசரம் மாதிரி எடுத்து போட்டு சொல்லப்பட்டது. என்ற நம்பரை நான் இப்படி என்ன கேஸ் போட போறேன் வைத்தியருக்கு எதிராக. அவரை பிளாக் பண்ணி போட்டார். அவரை உடனே எடுக்க சொல்லும் நான் கேஸ் போட போறேன் கண்டு நாங்களும் மேற்கண்டு இது ஏதோ உண்மையா கேஸ் போட போதாக நினைச்சு அந்த ஆளுக்கு அடிச்சேன். இப்படி ஏதோ கேஸ் போடுற இதான் கதைக்கோணுமா பிளாக் எடுத்து விடுங்கோண்டு. அந்த ஆளு என்ன செய்யறேன் அந்த ஆள் பிளாக் பண்ணது இந்த இன்சியால தான் பிளாக் பண்ணது. தெரியாம சொல்லவும் இல்லை சரியாண்டு நாங்க கிரவுண்ட் எடுத்து விட்டுட்டு வந்தாள். சரி சரி. அப்ப நீங்கள் அவங்க பொறுத்த வரைக்கும் பாத்துருக்கீங்க. அதுக்குதான் இந்த மாமா வேலை எங்களை தெரியாம மாமா வேலை பார்க்க வைக்க வேலை. சரி 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 சரி. அவ பொறுத்த வரைக்கும் நீங்க தனக்கு அந்த அவக்கு அந்த வேலை செஞ்சுக்கிறீங்க. அதை சொல்லி இருக்கிறவங்களோட கேரக்க போய் ஓகே ரியண்ணா வந்துட்டார். வணக்கம் அண்ணா. வணக்கம் ரியண்ணா. கேட்கல பெரியாக்கள் கதைச்சுருக்கிறீங்களா? நீங்க கதைங்க, நான் கேட்டேன். கதைங்க கதைங்க, நீங்களும் பெரியாக்கள்லாம் கதைங்க. அதைத்தானே ஏன்னா நானும் செய்யறேன். பெரிய கதைக்காக நாங்க எடுத்துருக்கேன். என்ன உங்களை விட எனக்கு வயது வருது அப்படி சொல்லக்கூடாது. அனுபவம் கூட உங்களுக்கு வயசு இதுல வயசெல்லாம் கேஸ் இல்லை, அனுபவம் தான். நல்ல கிளிங்க எனக்கு ஒரு அனுபவம். 45 வயசு ரீயனாவே சொல்றாரு நான் சின்ன ஆள் எடுத்துருக்கேன். சின்னாலன்னு சொல்லியிருக்கலாம், அதுக்கே 45 வயதுன்னு சொன்னீங்க. கிளியர் இல்லாம இருக்கு. என்னோட சவுண்ட் கொஞ்சம் இங்கே முட்டி கொண்டு தலைவரையும் எதிர்கட்சி தலைவரையும் காணல. ரெண்டு பேர் சேர்ந்து எதிர்கட்சி தலைவரையும் காணல. அமைதியா இருக்கிறோம். தலைவர் வந்துட்டார், எதிர்கட்சி தலைவரை காணும். ரெண்டு பேர்த்து தலைவர் பதவியேன் பறிக்கணும். ரெண்டு தலைவரும் உண்டா வரி நம்பாருங்க. வணக்கம் சஜி அண்ணா. வணக்கம். அமைச்சு கொண்டு ஓகே ஓகே, முடிச்சிட்டீங்களா சமையல்? அடுத்த தலைவர் கீழே நிக்கிறேன். கிளியர் இல்ல ரியண்ணா, தொண்டரா கிளியர் இல்லாம ஓடிக்கொண்டு நிக்கிறேன். ஹெட்போன் தான் பிரச்சனை. கதைக்கிறார் ஆனா கேக்குது இல்ல வழியில. வேற சஜியனா என்ன சமைச்சிங்க? நான் இப்ப ஆட்டிறைச்சியும் சோறும். ஓகே. புளியாண்டி என்ன வந்து வாழ்த்தி விடுங்க. ரெண்டே தானே கடைசி. பேருந்தாங்க சைவம் என்ன அங்காளம். ஓகே ஓகே. திங்கக்கிழமை மண்டலம் துவங்குது. ஓகே. நாங்களும் சைவம் தானே.
ஜனவரி 15 மட்டும். தெப்பங்களோட. ஓ வருஷத்துல 4 மாதம் மரக்கரை. ஓ என்ன நல்லதானே. சமையல்ல போட்டியல் என்ன இப்ப சமையல் டைமா? ஓம் ஓகே ஓகே, அப்ப கதையங்கோ. நான் இப்ப இதுக்கு போன் நிக்கு, நீங்க கதையங்கோ சமையல் டைம். நிஷாங்க இறங்கிட்ட. ஓ நிசா நகுல வண்டி மாறினாங்க. சொல்லிட்டு போறாரு கொஞ்சம் லேட்டா வருவேன்னு. இது வேலையா? ரீயன் மீட் போட்டுருக்கு. ரீயனா போயிட்டு வண்டியில போய் கொண்டிருக்காரு. அவ்வளோ சவுண்டா இருந்துச்சு. அதான் மீட் பண்ணினாங்க. காத்துக்கு காத்து வெளியில மோட்டார் பைக் தானே, அது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் குவைத் நிலைமை இன்றைக்கு என்ன? இன்றைக்கு மழை குவைட்ல. எல்லாடா மழை தானே இப்ப. சோமக்கா இன்றைக்கு மழை. உங்களுக்கு 2 நாளா ஒரே மழை தான். அங்க மழை பெய்யறதே அபூர்வம் தான். ஓ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்காக பெய்யுது. அதுக்கு அப்புறம் ஃபுல்லா கூலத்தான். வணக்கம். வணக்கம் புலியாண்டி அண்ணா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. எல்லாம் வந்தனா திரும்ப ஓடர் நான் கதைக்குன்னா. ஓகே. எல்லாம் அவதியா போயிட்டு வணக்கம். உண்மை என்ன, நாங்க திவ்யோதயம் கதைக்க மாட்டோமா உங்களோட? வணக்கம். எதுக்குன்னு நீங்க அவன் ஜாலியா எதுக்குன்னு அவன் நாள் வாங்கிட்டேன். சாப்பிட போறாரு. சாப்பிட போறாரா? நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல இல்ல எப்ப சமைச்சேன், ஒரு 2 மணித்தியால். நீங்களா சமைக்கிறீங்க? ஓ என் வீட்டிலே ஆக்களார சமைக்கிறீங்க இல்லையோ? வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க நிசாண்ணா காய்ச்சா நிசாண்ணா காணையில? நிசானா போயிட்டு. ஓகே ஓகே ஓகே. கூடவே உன்னோட எதுக்கு நீங்க சாப்பிட போயிட்டு இங்க சாணண்ணா காணையில இன்றைக்கு சரியா இருக்கு. 10 ரூபாய்க்கு வந்திருக்கிறோம். வெள்ளனோரால் வந்து அவைய பத்தி கலைக்க வேண்டாமா? செய்ததை பத்தி உண்மை தெரிஞ்சுட்டு தெரிஞ்ச உடனே அங்கே ஒரு ஆளையும் அனுப்பி விட்டாச்சு. கலைக்காக செய்யலாம் வந்து. என்னன்னு தெரியுமா? சோகமா இருக்கு. இங்க யூகேல முதல் செய்த தொழில். யூகேலையும் செஞ்சு வந்தவரா? ஐயோ, யூகேயும் பிரான்ஸும் தான் முதல் செய்ததான். கனடால செய்ய வந்துதான் அடிவேண்டு வந்ததான் திருப்பி. ஐயோ குடியலோட பார்ட்னருக்கு தான் அவங்க பேசி தேடி விட்டாங்களா இதுதான் தொழில். அடி வாங்கலாம் தெரியல. அது என்ன எந்த தொழிலாண்டு சொல்றேன் கேளுங்க. தெளிவான் இருக்குல்ல. முந்தி வந்து ஒரு சிஸ்டம் இருந்ததா இங்க எனக்கு தெரியாது.
இப்ப நீங்க டெலிபோனுக்கு நம்பர் எடுக்கிறது எடுத்தா அந்த டெலிபோனுக்கு அவங்களோட ரேட் வந்து போடுவாங்க நிமிஷத்துக்கு விளையாட்டு. ஓகே. ஆனா நீங்கள் அதுக்கு எவ்வளவு இதையும் செட் பண்ணலாம். இப்ப நிமிஷத்துக்கு 8 ரூபா, நிமிஷத்துக்கு 5 ரூபா, நிமிஷத்துக்கு 2 ரூபான்னு நீங்க செட் பண்ணலாம். ஆனா அந்த கம்பெனிக்கு 1 ரூபா தான் நிமிஷத்துக்கு கட்டணும் நீங்கள். ஓகே. அப்படி டெலிபோன் எடுத்து சொல்லக்கூடாது. அப்புறம் அந்த சொன்னு சொல்லுவாங்க அந்த ஆக்களை வச்சு அங்கால இருந்தா அந்த ஆக்கள் வீட்டுல கதைப்பினவங்க வீடியோ கேமரால. ஓகே. இங்க இருந்து ஆம்பளையா அதுக்கு காசை போட்டு காய்ச்சி கொண்டிருப்பினோம். அப்ப சில பேர் 50 100 ரூபான்னு கதைப்பினோம். அப்படி கதைக்க 100 ரூபா காய்ச்சா அவங்களுக்கு 80 ரூபா வருமா. அந்த தொழில் முதல் செய்தவன் பிரான்ஸ்ல அப்படி செஞ்சு விடுறது பெண்களுக்காக நல்லா உழைச்சிட்டானா இந்த பயன்பாட்டு கடையெல்லாம் வைக்கிறது உண்மையாமா. அதுல உழைச்சி தகர கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நடந்துதான் சொல்றேன் பாருங்க. எல்லாம் செய்தாச்சுது செய்தோடனே பிடிவாட்டு போனாரு. அந்த தொழில் பிடிவாட்டு போனாரு. சுத்தமாத்துக்கு ஏதோ பிடிவாட்டு போனாரு. என்னன்னு தெரியும் எனக்கு. ஓகே. வணக்கம் பிடிவாட்டு வைக்க கடையெல்லாம் பறி போட்டுது. கடையெல்லாம் பறி போன உடனே வீடெல்லாம் மறைச்சிட்ட கட்டிடம் எல்லாம் மறைச்சிட்ட வரலான் இருந்த. ஓகே. இந்த தொழில் செய்தோண்ட உடனே மறைச்சி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த தொழில் என்ன. அதுக்கு பிறகு இதற்கான இழுத்தடிக்க வரான் டைவர்ஸ் 2 வருஷத்துக்கு மனசிக்கு. அது அங்க மனசிங்க சைட்டாதான் எடுத்த நாங்கள் டைவர்ஸுக்கு 2 வருஷத்துக்கிட்ட இழுத்தடிச்சு என்ன செய்யலான்டா அந்த கட்டிடத்துல அந்த கடல் இருக்குதானே கடல் எல்லாம் இருக்கு இவர் விட்டு போட்டார் மழை கொஞ்சம் காசுகளுக்கு காசை தாங்கூட காசை தாங்கூட கடையை லீசு விட்டு விட்டுட்டு அதுதான் வந்து சொன்னேன். இது போட்டு அந்த காசு எடுத்து கொண்டுதான் அவங்க காசு ஒன்று இல்லை. சரி சரி சரி. அப்படி கொடுத்துட்டுதான் இங்க ஓடி அந்த 5000 ரூபாய் கொஞ்சம் காசோட மிச்ச காசை வேண்டாம் உப்பி ஓடி வந்துட்டு மிச்ச காசை கேட்டா அவன் கொடுக்குறான் இவருக்கு. அவங்க அனுப்பிடல மிச்ச காசை. இல்ல நான் அப்பயும் யோசிச்சேன். நான் என்னண்டா 18 கடை வச்சு நடத்தினவன் இலங்கையில வந்து இன்னொரு தகர குட்டில் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கான். அப்படித்தான் உங்க வந்து இருக்கிறேன். அதுல இப்போ அது வாட்ஸ்அப் குரூப்ல செய்யறாங்களாம். இப்ப அந்த தொழிலையா வாட்ஸ்அப் இதுல ஏதோ மனுத்தியாலத்துக்கு 50 உயர்வந்த மாதிரி கதை வந்தது படிவா. அதுவும் அந்த கதையில படிவா வரையில செய்யறாங்க. மச்சம் வந்து இருக்குது மிச்ச டீட்டெயில் வரையில எடுத்துட்டு சொல்றேன். ஆதாரத்தோட தான் இதெல்லாம் சும்மா இல்லையா. ஆதாரம் வெளியேண்டோட நினைக்க வேண்டாம். அது என்ன கொடுக்குறாங்க பிச்சா கொடுக்க இல்ல பிராவன் கொடுக்குறாரா பிராவன் அதோட அதுக்கு மேல வந்துடாதீங்க. சொல்றீங்கன்னு எனக்கு சரியா நான் சும்மா பாடி வாட்ஸ்அப் குரூப்ல இப்ப அது தொடங்கி இருக்காமா. முன்னே இதுல செய்த மாதிரி இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல கமரால அதுகளோட இணங்கியலன்னா உங்களுக்கு மத்தியாலத்துக்கு 50 ரூபான்னு சொல்றாங்களா. அதை வடிவான தெரியாதானே எடுத்துட்டு சொல்றேன். அந்த கதை இப்ப நடக்கிற கதை முந்தின கதை வடிவா தெரிஞ்சிட்டது. இப்ப நடக்கிற கதை வடிவ ஆதாரம் தெரிவாங்க ஃபுல்லா என்ன மாதிரி என்ன எடுத்துட்டு சொல்றேன். அதெல்லாம் ரஞ்சனாக்கள் எல்லாம் உழைச்சிட்டு இருக்கிறாங்களா. ஓகே ஓகே. ரீ வணக்கம். இங்க ரீ பயத்துல இருக்க போடா ஒன்னு கரெக்ட். என்ன மியூட்ல நிக்கிறேன். இங்க அமர்த்தில காணையில உண்டே ரீ இல்ல மியூட்ல நிக்கிறேன். முதல் நாளும் ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் ஆதாரம் கொண்டு இப்ப ஆதாரத்தோடய கிடைக்கிறேன். கிடை சொல்லுங்க ஆதாரம் கேட்டுக்கொண்டு. ஓகே ஓகே ஓகே. ஆனா உண்மையாவே மூத்த மேனேஜே பேராட்டோணும். என்ன இப்படி ஒரு தொழில் செய்தாண்டு அடிச்சு திரட்டி இருக்கு எவ்வளோண்டு. வணக்கம் நிசாண்ணா. என்னண்ணா? ஓ வணக்கம் நிஷா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
நீங்க பாத்தீங்களா நல்ல கதைக்க வந்துட்டீங்க. என்னையா நல்லா ஆயிட்டீங்க இங்க இங்க ம். போய் பயத்துல ஓடி சொல்லுங்க என்னண்ணா ஓட்டம் கொடுக்க சாப்பாடு காணையில ஓகே இதுதான் எங்கள்கிட்ட தளத்தினோட தெரிகிற விஷயம். சொன்னா அண்ட்ல இருந்து வரைக்கும் நீங்கள் அண்ட்ல இருந்து வரைக்கும் தான் நீங்க வாங்கி கொண்டு இருக்கீங்க, உழைச்சுதான் போய் கொண்டு இருக்கீங்க. தமிழ் மகனும் அப்படித்தான். தமிழ் மகனும் அப்படித்தான் போய் கொண்டு இருக்காரு, அதுவும் தெரியுமோ. அது மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் அப்படித்தான் முழு பேருமே இந்த தளத்தினோட ரமேஷ் அதான் சொல்றேன். இந்த தளத்துல பயணிக்கிற அவ்வளவு பேரும் தாங்க செய்யற தொழில் எல்லாத்தையுமே காட்டித்தான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். அது இந்த தளத்தினோட பயணிக்கிற ஆட்கள் மட்டுமில்ல, தளத்துல கேட்டு கொண்டிருக்கிறார்களுக்கும் விளங்கும் அது. ஆனா அப்படி இன்னும் கேட்டு இருக்கிறாங்களே. இப்படியான தகவல்கள் தான் ஆக்களுக்குள்ள சுத்தி கொண்டு தெரியுது, பொய்யான தகவல்கள். அந்த பொய்யான இதுல ஒன்றில் வந்து இந்த தளத்திலையும் கேட்கட்டும், அதை கேட்டா தெரியும் தானே மக்கள் எல்லாருக்கும். ஒரு பக்கம் அதையும் விடுவோம். எங்க இந்த வெண்ணேஸ்வரி ரெண்டவங்க நிக்கிறாங்களா உங்களுக்கு? அட்ரஸ் இல்ல, நம்ம ஷேர் பண்ணி விட்டுறான், லைவ் ஷேர் பண்ணி ரிக்வெஸ்டும் கொடுத்தனான்னு இல்ல தெரியல. ஓகே, அப்ப அவங்களுக்கு வந்து நேர்மையா சொல்றாங்க போல. ஓகே, இன்றைய ஃபுல் டைம் நான் அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஏடா இதுக்கு பிறகு எனக்கு இது இன்றைய பிறகு நான் டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னா. ஆனா நீங்கள் தமிழ் நீங்களும் கொண்டை கூட நான் உங்களை நான் எவ்வளவோ மறைச்சினான். ஆனா அவ்வளவு தலை கோஸ்டுக்கு நான் அவ்வளவு வைக்கும். மழையா வங்காள எல்லா இடம் மழை பரவலா. இப்ப மழை சூழ்ச்சியில மழை பெய்யுதா? ஓகே, என்னன்னா இப்படித்தானக்கா எங்கண்ட தளத்துல இருந்து போய் ஒவ்வொரு தளத்துல போய் பொய்த்தவரை பரப்புறவங்களுக்குரிய ஆதாரங்களை நான் இப்ப என்ன பற்றி தெரிவிச்ச வரையில நான் அதுக்குரிய ஆதாரத்தை நான் ஏன்னா இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு விதமா கொண்டு தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பற்றி கொடுத்த தகவல் மாதிரிதான் இன்றைக்கு மாற்று தளத்துல கொண்டு ஒவ்வொரு தகவலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரை பற்றி. அப்ப என்ன பற்றி கொடுத்த தகவலை நான் உண்மையா பொய்யானு நான் எந்த தளத்திலேயே வச்சு நான் கேட்டு இருக்கேன். நான் அதுக்கு அவங்க நிறைய ப்ரூவ் பண்ண இல்லையா? ஓகே, நான் ஒவ்வொரு தளத்துல ஹோஸ்டுக்கு நான் அனுப்புவேன், அவ்வளோ ரெக்கார்டு அது அனுப்பியும் அவங்க அப்படி இல்லை அவங்க எல்லாம் மெயின்னு சொல்லி என்றாங்கன்னு சொன்னால் ஓகே, அதுக்கப்புறம் நான் முடிவெடுப்பேன் என்ன. ஓகே, எங்கன்னா இந்த தளத்தை நீங்க அடிக்கணும் காரணத்தால அவங்கள வச்சுக்கிறீங்க. 100% அதுதான் நீசா, எல்லாரும் சேர்ந்து இதை அடிக்கணும்தான் தப்பான கருத்துக்களையும் சொல்லிக்கொண்டு தப்பான அது நான் புரிஞ்சோன்னான் புரிஞ்சோன்னான் இந்த வைத்தியர் இவ்வளோத்தையும் செய்யொண்டிருக்காரு. இப்ப ஏன்னா இந்த தளத்தை நீக்கிறாங்க எல்லாருமே வந்து வைத்தியர் அடிச்சுக்கணும் இருக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த தளத்தை க்ளோஸ் பண்ணணும். மற்றது நிசா, இந்த தளம் தொடங்கி இந்த மாவீரத்தினம் முதலாவது மாவீரத்தினம் நாங்க போன மாவீரத்தினத்துக்கு ஒன்றும் செய்யலையாண்டு. ஆனா எங்களுக்கு இதுதான் முதலாவது மாவீரத்தினம். முதலாவது மே 18 தான் முதலாவதா செய்து நாங்க மாவீரத்தினம். இதுதான் முதலாவது எங்களுக்கு.
தப்பான கதை போய் கொண்டிருக்குது. இவ்வளவு காலம் நாங்கள் மாவீர தினம் கொண்டாடாம இப்பதானே நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து ஒழிக்கிறதுக்காண்டி அந்த தேவை எங்களுக்கு இல்லை. இந்த பிரச்சனையில இருந்து ஒழிக்கிறது நாங்க தப்பு செய்தா தானே நாங்கள் ஒழிக்கணும். மாவீரர் வேற பண்றது வேறத குறிக்கிற மாதிரி இல்லையே. மாவீரர் நாள்ன்றது அதுங்கிட்ட 11ஆம் மாசமே 1ஆம் தேதியிலிருந்தே தொடங்குறதா உண்டுதான் இது. அது இலங்கையில இருக்கிறார்களுக்கு அது முழுமையா தெரிஞ்ச விஷயம். அது 21ஆம் தேதியில இருந்து தான் தொடங்க வேண்டிய ஒரு வேறம் தான் சொல்லி இல்ல. மாவீரர் வேற உண்டு. மாதம் முழுக்க அந்த மாசமே மாவீரர் கூடிய மாசம் அது. இது சின்ன பிள்ளைக்கும் தெரியும். பொய்யான கதையும் பொய்யான தகவல்களும் நான் பரப்பி கொண்டிருக்கிறோம். பிரச்சனையில நாங்க ஒரு தப்பம் செய்யல. நாங்க எங்களை பாதையில நாங்க கவனிப்போம். நாங்க போற பாதை சரியா நாங்க யாருக்கும் பயப்பட நான் எடுத்துக்க முடியும். அதானாங்க என்ன இப்ப ஒருத்தன் எங்கள பழைய சுமத்துறான்னு சொன்னா நாங்கள் ப்ரூவ் பண்ணி கூப்பிடுவோம். நேர அவ்வளவுதான். அவங்க ஜெனிவன் பர்சன் சொன்னா நேரம் வந்திருக்கணும். நேற்றே நீங்க கூப்பிடுறாள் வர போறதும் இல்ல, அந்த ஆளுக்கு பதில் தர போறதும் இல்ல. அந்த ஆளுக்கு இதெல்லாம் நோமல். அந்த ஆள் இது மாதிரி கணக்க விஷயங்களை செய்து கொண்டிருக்கார். நான் உண்மையில நான் முதல் ஆரம்பத்துல நான் நம்பலைன்னா, ஆனா நான் உண்மையில சௌரா பழகின இதுல நான் கூப்பிட்டுருக்கேன். எனக்குரிய இதை அதுக்குரிய தீர்வு எனக்கு அவதரணும் இல்லையா? ஓகே, நீங்க சொன்னா இல்லாம ப்ரூவ் பண்ண சொல்லி நான் போட்டு அதுக்கப்புறம் நான் இப்ப சேகரிச்ச ஆதாரங்களை நான் வெளியில போட்டு நான் போய் தஞ்ச மானத்தை பற்றி பார்க்காம இன்னும் ஒரு ஆம்பளை அவமானப்படுத்தணும் என்னைக்கு ரங்கிச்சோ அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை நம்பிக்கொண்டு இருக்கணும். இப்ப நான் நம்புறேன். அதை நான் முதல் ஆரம்பத்துல நம்பல, ஆனா இப்ப அவங்க ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் இப்ப நம்பிக்கொண்டே வந்துட்டு இருக்கு. எனக்கு நம்பிக்கை வந்துட்டே இருக்கு. எனக்கு நீங்க எங்களுக்கு தெரியாம வச்சிருந்தீங்க. உண்மையில இந்த பிளாக்மெயில் பண்ணி வாழ்க்கை அப்ப சொல்லுவேன் ஆதாரம் இருக்கேன். அதுதான் அது என்ன இருக்கிறதா இப்பதான் உங்களுக்கு வந்திருக்காங்க. பிளாக்மெயில் பண்ணி ஓகே இல்ல நான் இன்றைக்கு கதைக்க விரும்பல. நான் அந்த இது இல்ல அவ்வளோ நாளைக்கு நான் இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வரேன்னு சொன்னா நாளைக்கு நான் இது தனிநபருக்குள்ள பிரச்சனை ஓப்பனா நான் சொல்றேன்னா நான் தளத்திலேயே நான் காய் பண்ணேன். நான் எவ்வளவு நாளும் தளத்துல நீங்க பெண்கள் அடிக்காங்க கொண்டாங்க. ஆனா ஒரு தளத்துக்கு எதிராக ஒரு பெண் வந்து இவ்வளவு விஷம பிரச்சனை செய்ய நான் கதைக்க முடியல. அது வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி எங்களோட கதைச்சு இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்தாங்கன்னா ஓகே. இல்லையா அவங்களுக்கு ஆதாரத்தை போட்டு நான் மக்களுக்கு விளங்கப்படுத்தி எல்லாத்தையும் நான் கேட்பேன். அதுக்கு மக்கள் தீர்ப்பு தரட்டும். இவ்வளவு காலம் நடந்தது நிசா உங்களுக்கு நீங்களுக்கு தெரியல. இப்ப உங்களுக்கு ஒன்று வரைக்குள்ள உங்களுக்கு விளங்குது. நான் யோசிக்காம எதுவும் கேட்க இல்லையா. ஆனா இப்ப நான் இந்த தளத்துல பயணிச்சவனுக்கு ஒவ்வொருத்தரும் வெளில இருந்து அனுப்பி கொண்டு நான் கேட்டு தீரோண்டி இடத்துக்கு இப்ப வந்துட்டு இருந்தேன். இவ்வளவு இதுதான் நடந்தது. இதுதான் நாங்க கத்தி கொண்டு இருந்தது. கத்தினா பெண்களுக்கு எதிராக பாடாடுறோம், பெண்களுக்கு எதிராக கதைக்கிறோம்ன்றதான் கேள்வி. அவ கதைச்சதை நாங்க கதைக்கத்தானே வேணும். ஆம்பளை நினைச்சிட்டு நாங்க ஆம்பளையா இல்ல இந்த ஆம்பளை சொல்லுதுன்னு சொல்றது பெண்ணண்டா பெண்ணான்னு சொல்ல முடியும். நிஷானா எனக்கு ஒரு கேள்வி. நீங்க வந்து எதுக்கு ஆதாரம் போடணும்னு சொல்றீங்க? ஒன்றுக்கும் ஆதாரம் போட தேவையில்லை. பார்த்து நிக்கிற ஆட்களுக்கு ஆதாரம் கேட்கல. நான் இல்லண்ணா பாத்துக்கிற ஆட்களுக்கு கதைன்னு சொல்லித்தான் அவங்க கதைச்சிருக்காங்க. அவ சும்மாவே ஏதாவது கதைச்ச ஓடி வந்து கதை சொல்றதுக்கு வாராவில்லண்டா பாத்திருக்கிறாங்களுக்கு தெரியாதா எங்க இருக்கு தப்புன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ற கடமையில நானும் இன்னும் இருக்கிறேன். அது மக்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ண கட்டாயம் நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். நீ இன்றைக்கு இல்லைன்னு சொன்னா கட்டாயம் ப்ரூவ் பண்ணி அவனுமே என்னன்னா நான் அந்த நேரம் நான் தமிழ் புஸ்தகத்துல
கதைகளுக்கு இதுவும் அவகாசக்குரிய இதுவும் நான் ப்ரூவ் பண்ணியே இருவேன் ரெக்கார்ட் மூலமா. என்ன உண்மை எதுக்குன்னு அவன் வருவானோ சார் வரமாட்டான். அதான பார்த்தேன். வரமாட்டாவு அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் இல்ல, சும்மா இப்படித்தான். நான் 100 நம்பர் வருவான்னு